안녕하세요. 저는 방탄소년단 ஹாய் ஜோலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சாய்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயாங்கான ஒரு ஒன் ஷாட் தான். நான் கம்பேக் கொடுத்து தயாங்கோட ஒன் ஷாட் நான் போடவே இல்லை. ஸோ சரி ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணி போடுறேன். ஸோ எத்தனை பேருக்கு ஹாரர் ஸ்டோரி பிடிச்சிருக்கோமா என்னன்னு தெரியல. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? அது ஃபைனல் பார்ட் நான் சீக்கிரம் போட்டுருவேன், ஓகே? கொஞ்சம் எழுதிட்டு கொஞ்சம் நல்லா அழகாக கொடுக்கறதுக்காக கொஞ்சம் எழுதி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி தரேன். ஸோ பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்போ வரைக்கும் அந்த ஒன் ஷாட் மட்டும் நான் அப்லோட் பண்ணிடுறேன், ஓகே? ஸோ த டைட்டில் இஸ் COV. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் வந்து ஒரு பீச் காட்டுறாங்க. அந்த பீச் ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது. அந்த டார்க்கில் கூட ஒரு கேண்டில் லைட் அவ்வளோ பிரைட்டாக எரியுது. அப்போ ஒரு பின்னாடி ஒரு சவுண்ட், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு வயன், ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. ஸோ வயன் வந்து அப்படியே சிரிச்சுட்டே வந்து கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் ஊட்டி விட்றான். அன்றைக்கி வந்து வயனுக்கு வந்து பர்த்டே 18 இயர்ஸ் பர்த்டே. அது மெமரபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு வந்து 12 o'clock வந்து கேக் கட் பண்ணுவாங்க. அது வந்து அவளுக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸாக ஃபீல் ஆகிருக்கும். அவள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அவ்வளோ ஒரு ஸ்மைல். அப்படியே வந்து எல்லோரும் சாங் போடுறாங்க, மியூசிக் போடுறாங்க, அப்படியே டான்ஸ் பண்ணி எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 o'clock இருக்கும். அப்போது ஒரு ஃப்ரெண்டு மட்டும் சொல்கிறான், ரொம்ப டைம் ஆகிடுச்சுடி, 2 மணி ஆகிடுச்சு, இவ்வளோ லேட் ஆனால் அவ்வளோதான், நம்ம ரொம்ப ரிஸ்க்கு. அதுவும் நம்ம வேறு பொம்பளை பசங்க வேறு, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், உன் பர்த்டே அன்றைக்கி சம்பவம் தான். ஸோ எல்லோரும் வந்து வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறான். வாயின் வந்து சரிடி ஓகேடி, எப்போச்சும் சொன்னேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க. எல்லோரும் கிளம்பி போயின்னே இருக்காங்க. எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, வந்து முன்னாடி கிளம்பிடுறாங்க. ஒயின் மட்டும் வியூ அட்மைட் பண்ணிவிட்டு அப்படி பின்னாடியே வரா. அவ்வளோ நல்லா இருக்குது அந்த வியூ. அந்த அலை சவுண்டு, காற்று, அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கேஷுவலாக அவள் அப்படியே வந்து நடந்து போயின்னே இருக்கா. அப்போது வந்து லைக் அவள் காலில் வந்து டக்குன்னு வந்து ஏதோ குத்திருச்சு. அவள் வந்து என்ன குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே திரும்பி பார்த்தா லைக் அவளோட காலில் வந்து ஷெல் குத்திருக்கோம். ஷெல் குத்தி லைட்டாக ரத்தம் வர மாதிரி இருக்குது. அவள் என்ன பண்ணுறா, உட்காந்து வந்து அப்படியே அந்த ஷெல் அப்படியே எடுக்கிறா. இப்போ பின்னாடி அவ்வளோ ஒரு பலமான காற்று. என்னடா அவ்வளோ பலமான காற்று வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அவளுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே நிற்கிறா, என்னது இது, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டா. அப்படியே வந்து என்ன பண்ணுறா, பையன் போகாது, கடலில் ரொம்ப அலை வருது. ஐயோ கேட்கவே மாட்டேறான் அந்த பையன். போகக்கூடாதுப்பா. ஐயோ சரி நம்மளே போவோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா கடலில் வந்து அப்படியே கால் வைக்கிறா. அது வச்சதே அவளுக்கு ஒரு மாதிரி கிர்ன்னு இருக்குது. பிகாஸ் வந்து அவளுக்கு வந்து லைக் கடல் தண்ணினா ரொம்ப அலர்ஜி, ஒரு மாதிரி இச்சிங் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவளுக்கு ப்ராப்ளம். ஐயோ போனேன்னா கில்ட்டு சும்மா விடாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து உள்ளே போகிறா. பையா எங்கே போகிற? ஐயோ போகாதப்பா, என்னப்பா பண்ணுற நீ? பையன் திரும்பி, என்னங்க சும்மா பின்னாடி வந்துன்னே இருக்கீங்க, அதான் ரெஸ்பான்ஸ் பண்ண நல்லா தெரியுதுல்ல, சும்மா கூப்பிட்டுனே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை வந்து அந்த பையன் திட்டுறான். அப்போ ஒயன் வந்து, அட பாவி, அறிவை கட்டவா, நீ மூளை இருக்கா இல்லையா உனக்கு, கோழை மாதிரி சூசைட் பண்ண போகிற, என்னன்னாலும் ஃபேஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் திட்டுறா. அப்போது அவள் திட்டுன்னு இருக்கும்போது அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான அலை வருது. அது வந்துட்டு அந்த அப்படியே அவள் என்ன பண்ணுறா, ஸ்கிப் ஆகிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறா. உட்காந்துட்டு அந்த அலை அப்படியே அவன் மேலே வந்துடுது. அந்த பையன் பயந்துட்டான். பொண்ணு என்னாச்சு உனக்கு, ஐயோ மூஞ்சி வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடி கண்டுபிடிச்சி அப்படியே வந்து ஒயின் அப்படியே எழுப்பி விட்றான். ஒயின் வந்து, அடப்பாவி, இன்னைக்கு தானே என் பிறந்த நாள், இறந்த நாளாக ஆக்கிடுவேன் போல, ஐயோ போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அப்போ அந்த பையன் வந்து, ஐயோ சாரி கட்டி, ஐயோ மூஞ்சி வேற எனக்கு தெரியல, சரி விடு, உனக்கு என்ன ப்ராப்ளம், ஏன் சூசைட்லாம் பண்ணுறேன்? அந்த பையன் எதுவும் சொல்லவே இல்லை. சரி விடு, உன் விருப்பம் இருந்தால் சொல்லு, இட்ஸ் ஓகே, இட்ஸ் யுவர் விஷ், நான் அது எதுவும் நான் கண்டுக்க மாட்டேன், விடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் வந்து கம்முன்னு இருந்துக்கிறான். அப்போ அந்த பையன் வந்து, அது எங்கள் அப்பா என்னை திட்டாரு. வாட், திட்டாரா? நானும் எங்கள் அம்மா டெய்லி செருப்பாடி வாங்க, நான் தூங்கவே மாட்டேன் தெரியுமா, சில்லி அப்பா திட்டாருன்ற பைத்தியக்காரன். அப்போது அந்த பையன் வந்து, அது மட்டும் இல்லை, அப்புறம் என்ன, நான் அப்பா பிஸ்னஸ் இல்லாமல் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் நான் லாஸ் பண்ணிட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இங்கே உட்காந்துன்னு இருக்கும்போது அதான் வந்து ஏதோ யோசித்து சூசைட் பண்ணான்னு போயிட்டேன். அட பாவி, அதுக்கெல்லாமாடா சூசைட் பண்ணுவேன்?
டேய், ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லாமல் இருக்கவே இருக்காது தெரியுமா? அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி வந்திருக்கணும். அதெல்லாம் நமக்கு ஒரு லெசன். ஓகே, அதெல்லாம் கண்டுக்குனா நம்ம வேலை எதுவும் ஆகாது. அந்த மிஸ்டேக் இப்போ மிஸ்டேக் நீ பண்ணிட்டேன்னா அந்த மிஸ்டேக்கை லைக் அது மறுபடியும் நீ பண்ணாமல் பார்க்கணும். அதுதான் முட்டாள் மாதிரி சூசைட்லாம் பண்ணுறதுனா ஒரு வேஸ்ட்டு. சப்போஸ் நீ சூசைட் பண்ணிட்ட, உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ உனக்காக யோசிப்பாங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஒரு பெஸ்ட் ப்ரேயர் பண்ணு, அதுக்காக நல்லா யோசி, எப்படிலாம் பண்ணால் லாஸ் பண்ணாமல் இருக்க முடியும், அதெல்லாம் நல்லா யோசி. நீ ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறியா, அது ரொம்ப நல்ல விஷயம். நீ உன் காலில் நீ நிற்கிறன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்குன்னு எல்லாமே ப்ராஃபிட்டாக ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. லாஸில் போய்ட்டு ப்ராஃபிட் ஆகிறது நிறைய விஷயத்தில் இருக்குது. ப்ராஃபிட்டாக லாஸில் இருக்கிறது கூட நிறைய இருக்குது. அதுக்காகலாம் நீ சூசைட் பண்ணுறன்னா அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் அட்வைஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், சரி விட்டு, உனக்காக நான் எப்போவுமே ப்ரேயர் பண்ணுறேன். ஓகேவா? எப்போவுமே உனக்கு காட் நல்லா ப்ளெஸ் பண்ணுவார். என்னோடய ப்ளெஸ்ஸிங்கும் உனக்கு நல்லாவே இருக்கும். ஓகேவா? நீ எதுவும் அதுக்கு வரி பண்ணாத. உன் லைஃப்பில் எல்லாமே நல்லா தான் நடக்கும். சூசைட்லாம் நீ பண்ணாத. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். இப்போ பின்னாடியில் ஒரு சவுண்ட் வருது. ஏய் வயன் எங்கடி போன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வருது. அப்போ ஒயின் ஐயோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டாங்க. சரி நான் போகிறேன். ஓகேவா? நான் ரொம்ப உங்ககிட்ட பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என் அட்வைஸ்லாம் நீ கேட்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்புறம் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண. சப்போஸ் உன்னோட லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட நீ சூசைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணு. நான் இங்கேருந்து போயிட்டா கூட நீ சூசைட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறான்னா பிங்கி ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிடுறான். அந்த பையன் அப்படியே வியர்டாக பார்க்குறான். சரி விட, வியர்டெல்லாம் பார்க்காத. எனக்கு நீ பார்க்குறேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு நல்லா புரியுது. மூஞ்சி தெரியலனா கூட எனக்கு புரியுது. ஓகேவா? ஸோ அப்படிலாம் பார்க்காத. நான் போகிறேன், டைம் ஆச்சு. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போகிறான். அந்த பையனும் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த பையனும் லைக் திரும்பிடுறான். பையனோட கையை அப்படியே அவளோட ஃப்ரெண்டு அப்படியே இழுத்துட்டு போகிறா. அப்போ இழுத்துட்டு போகும்போது டக்குன்னு ஒயின் என்ன பண்ணுவானா, ஒரு கிளான்ஸ் அப்படியே அந்த பையனை திரும்பி பார்ப்பா. அந்த டைம் கரெக்டாக அந்த மூன் லைட் அவன் ஃபேஸை நல்லா அப்படியே பட்டிருக்கும். அந்த பட்ட உடனே அந்த பையன் பார்க்குறான் ஒயினோட ஃபேஸை. பார்த்துட்டு அப்படியே ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறான். ஒரு அழகான ஒரு அட்மையர் பண்ணி அந்த குட்டி ஸ்மைல் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே அவன் திரும்பி போயிடுறான். ஒயின் அப்படியே திரும்பி அவ்வளோ போயிட்டான். அந்த பையனும் போயிட்டான். 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஒயின் அப்படியே இழுத்து போட்டு தூங்கின்னு இருக்கா. செம்ம தூக்கம் அவளுக்கு. அப்போ ரூம் நாக் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்ட் வருது. அதுக்கப்புறம் அந்த டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஒயினோட அம்மா கரண்டி வச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. எழுந்துறடி, கும்பகரண மாதிரி எப்படி தூங்குறா பாரு. தூக்கமா என்னன்னு தெரியல, எப்படி தூங்குறா பாரு. ஏஞ்சிரு சனியேனே. ஒயினோட அம்மா அப்புறம் கரண்டி வச்சு அப்படியே ஒயினோட கையில் பட்டுன்னு அடிக்கிறாங்க. அப்போ ஒயின் ஐயோ அம்மா என்னம்மா பண்ணுற இப்போ, எதுக்கு சும்மா அடிக்கிற என்ன இப்போ? அடிக்காமல் கொஞ்சம் வாங்கலாமா உனக்கு? எழுந்துரு நாயே. 1 வருஷம் வேலைக்கு போகாமல் அப்படி தண்டமாக வீட்டில் உட்காந்துருக்கேன். மண்ணங்கட்டி எழுந்துருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திட்டுறாங்க. நான் என்ன பண்ணுறது, அவ்வளோ ஸ்கில்ஸ் இருந்தும் எனக்கு இன்டர்வியூ போனாலும் 2 ரவுண்டுக்கு மேலே 3ஆவது ரவுண்டில் என்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. எதுக்கு சும்மா அடிச்சுன்னே இருக்கு காலாங்காத்த. போமா, என்னை தூங்க விடு. தொடப்பக்கட்டை பிஞ்சிரும். ஏன்சிடி, இன்னைக்கு இன்டர்வியூ தானே சொன்னேன். 8 ஆச்சு, இன்னும் என்ன ஏஞ்சிக்கிற பாடு இல்லை உனக்கு? ஏன்சிடி. என்ன 8:30? அம்மா உனக்கு 8 மணி தானே எழுப்பி விட சொன்னேன். நான் 9:30க்கு எனக்கு இன்டர்வியூமா. நீ எப்படிம்மா ரெடி ஆகிட்டு போவேன் நான்? என்னம்மா இப்படி பண்ணுற நீ? நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே தூங்குனேன். போமா. சனியேனே, நீ தாண்டி ஏஞ்சிக்கல. ஏஞ்சிடி அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி வச்சுட்டு அப்படியே அடிக்க வராங்க. சரி நான் ஏஞ்சிக்கிறேன். விடு நான் போ, சும்மா அடிச்சுனே இருக்காத. அதுக்கப்புறம் நான் ஒல்லி ஆகிடுவேன் நீ அடிச்சு என்ன. சரி நான் போகிறேன், சீக்கிரம் தோலை, நான் தோசை ஊற்றி வைக்கிறேன். சரிம்மா. அப்புறம் என்னடி? அம்மா என்னம்மா ட்ரெஸ்ஸெல்லாம் கலைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் புக்கெல்லாம் நான் அப்படி தானே நைட்டு ஒழுங்காக வச்சுட்டு போனேன். ஏன் புக்கெல்லாம் அப்படி கிடக்குது? ஏன் அது புக்கு ஏன் ஒழுங்காக இல்லை, ஏன் சைடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அந்த புக்கை எடுத்து வைக்கிறா. அப்போ உங்கள் அம்மா என்ன கசஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு அப்படியே திறந்து பார்க்குறாங்க. ஏய் என்னடி நல்லா தானடி இருக்கு இங்கே லூஸு. ஆமாம் பாருங்க, கசஞ்சிருக்கு பாரு கொஞ்சம். இங்கே வாயேன். என்னம்மா அப்படியே மண்டையில் ஒரு நறுக்குன்னு கொட்டி வைக்கிறாங்க. என்னம்மா வலிக்குதுமா எனக்கு. வலிக்கட்டும் எப்போ பார்த்தாலும். அது சரியில்லை இது சரியில்லை, அது ஒழுங்காக இல்லை இது ஒழுங்காக இல்லை. நல்லா பேச தெரியுது, இதெல்லாம் நல்லா பேச தெரியும். ஆனால் நீ ஒழுங்காக வைக்க மாட்டேன். என்ன பார்த்தாலும் அம்மான்னு சொல்கிறல, நீ வைக்கணும் அந்த மாதிரி. அதுதான் உனக்கு தெரியும்லம்மா எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு.
வந்ததும் வந்துச்சு இந்த ஓசிடி ப்ராப்ளம் உசுரை வாங்குறதுக்கே வந்து தொலைஞ்சிச்சு போடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தள்ளி விட்றாங்க அவளை. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அப்போ ஒயின் வந்து நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஓசிடி வந்தா சரி விட நமக்கு என்ன அது புதுசாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா கம்பெனியில் வந்து போய் நிற்கிறா. அப்படியே உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த இன்டர்வியூலலாம் எல்லாம் லைனாக உட்காந்துருக்காங்க. அப்படியே அவங்க உட்கார்றா. ஐயோ கடவுளே, இந்த வாட்டியாச்சும் எனக்கு கிடச்சிடணும், இந்த வாட்டியாச்சும் நான் பாஸ் ஆகிடணும். ஐயோ. அப்போ ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் வந்து ஹாய் நான் ரிதம், நீங்கள்? என் நேம் வயன், நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்கிறா. அப்போ அந்த பொண்ணு வந்து கை கொடுக்குறா ஹேண்ட் ஷேக் பண்ணுறதுக்கு. அப்போது வயன் வந்து அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அப்படியே கை கொடுக்குறா. கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணுறான்னா சானிடைசர் வச்சு அப்படியே வந்து கையை வந்து அப்படியே க்ளீன் பண்ணுறா. அப்போ அந்த பொண்ணு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுலாம் கை கொடுக்கணும். ஐயோ நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, எனக்கு 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 ஓசிடி ப்ராப்ளம். அதுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி லைக் ஹேண்ட் ஷேக் பண்ணாலும் அதாவது தொட்டாலும் எனக்கு அந்த சைட் டர்ட்டியாக இருந்தால் கூட எனக்கு பிடிக்காது. அதனால தான் சானிடைசர் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் தானே அதை திங்க் பண்ணிக்காதீங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ரொம்ப சாரி ரிதம். சீ இல்லை பரவாயில்ல, உங்களுக்கு ஓசிடியா, சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கம்முன்னு இருந்துக்கிறா. இப்போது செக்ரட்டரி வராங்க. வந்து ஒயன், உங்கள் பேர் தானே ஒயன்? ஆமாம் நான் தான். உங்களை கூப்பிட்றாங்க பாருங்கள் உள்ள இன்டர்வியூக்கு. அவ்வளோ சீக்கிரமாவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் உள்ளே போகிறா. பார்த்தா அங்கே 4 பேர் இருக்காங்க. அப்போது வந்து ஒயனோட மைண்ட் வாய்ஸ் வந்து இங்கே ஒருத்தன் இருந்தாலே நான் ஒழுங்காக ஆன்சர் பண்ண மாட்டேன், இங்கே 4 பேர் வேறு இருக்காங்க, அவ்வளோதான் நாமம் போட்டு அப்படியே வெளில போயிட வேண்டியது தான், ஒரு ரவுண்ட் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியே மூஞ்சில் ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்கிறா. அப்போது எல்லோரும் அப்படியே வெளில எழுந்துச்சு போய்ட்றாங்க. அப்போது ஒயின் வந்து நான் குட் மார்னிங் தானே சொன்னேன், தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன? ரொம்ப சிரிச்சிட்டனோ, பயந்து போயிட்டாங்களோ. ஐயோ என்னடா இது ஆரம்பமாக ரொம்ப கேவலமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறா. அப்போது ஒரு பர்சன் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து அப்படியே சீட்டில் உட்காடுறாங்க. அப்போது ஒயின் அப்படியே ஷாக்காக நிற்கிறா. அப்போது அந்த பர்சன் வந்து வேறு யாரும் இல்லை, வி தான். அப்போது வி வந்து டேக் யுவர் சீட். அது அவங்க போயிட்டாங்களே. எஸ் போயிட்டாங்க, நான் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன். ஏன்? பிகாஸ் நான் தான் இந்த கம்பெனிக்கு சிஇஓ, நான் எடுக்காமல் யார் எடுப்பாங்க? அப்படியா, சரி ரொம்ப பேச வேணாம், ஃபைல் கொடு. ஃபைல் இந்தாங்க சார் ஃபைல். அப்படியே வி வந்து ஃபைல் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே குட் ஸ்கில்ஸ், நல்லா டேலண்ட் இருக்குது போல உனக்கு, ஏன் உனக்கு வேலை கிடைக்கல? தெரியல சார். ஓகே. அப்படியே வி வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அவளும் அப்படியே வந்து டக்கு டக்குன்னு ஆன்சர் கொடுக்குறா. அப்போ வந்து நம்ம வி வந்து நல்லா ஆன்சர் கொடுக்குற, சூப்பர், என்னோடய இம்ப்ரெஷன் எனக்கு நிறைய வாங்கிட்ட ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்கிறான். நீ செலக்ட் ஆகிட்ட ஒயன். வாட் சார்? ஆமாம் ஒயன், நீ செலக்ட் ஆகிட்ட. என்னோடய செக்ரட்டரியாக செலக்ட் ஆகிட்ட, எம்ப்ளாயாக இல்லை. ஓகே. செக்ரட்டரியா? ஐ டோன்ட் நோ அபவுட் செக்ரட்டரி ஒர்க். ஆல்சோ ஐம் நாட் ஸ்டடி அபவுட் அ கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் சார். ஹேண்டில் பண்ணவே மாட்டேன், லாஸ்ட்டில் கொடுத்துருவேன் சார். என் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, எனக்கு எம்ப்ளாயி ஒர்க்கே கொடுத்துருங்க நீங்கள். அதெல்லாம் இல்லை, நீ நல்லா பண்ணுவேன். நீ எதுவும் பண்ணாத, ஷெடியூல் போடு, இன்னைக்கு நீ சொல்லு, அது மட்டும் போதும் ஓகேவா? உனக்கு நல்ல பேக்கேஜ் இருக்குது ஒயன், இந்த மிஸ் பண்ணிடாது. சார் எனக்கு ஷெடியூல் கூட போட தெரியாது சார். அதெல்லாம் நீ போடுவேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி ஓகே நீ போ. சார் நான் பண்ண மாட்டேன் சார். நீ பண்ணுவ ஒயன். ஓகே, நாளைக்கு 6 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துடு. வீட்டுக்கு வந்து ஒரு 5 மணி வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீ போய்டு. சப்போஸ் உனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா இந்த ஒர்க்கு பிளாக் மார்க் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீ எந்த கம்பெனிலும் வேலை செய்ய முடியாது. ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ டு ஆஃபர் திஸ் ஜாப். ஒயன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. ஒயனை வந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கையை கொடுக்குறா. கையை கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்து சானிடைசர் எடுத்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு தேய்க்கிறா. அப்போது வி பார்த்து என்ன பண்ணுற நீ? ஐயோ சாரி சார், அது 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 தப்பாக நினைக்காதீங்க, அது அது எனக்கு எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குது, அதுதான். ஓசிடியா? ஆமாம் சார், அது ஓசிடி ப்ராப்ளம். சரி போ. ஓகே சார் நான் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, போயிட்டா. இப்போ வி சைடு காட்டினோன்னா வி சைடு வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஸ்மிர்க் பண்ணிவிட்டு ஓசிடி வேறையா அவனுக்கு? சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். அப்படியே ஒயின் சைடு காட்டினோன்னா அடி என்னடி உனக்கு இந்த சோதனை, நிறைய வேலை இருக்குமே, 6 மணிக்குன்றான்,
6 மணினா எனக்கு நடுராத்திரி ஆச்சே, சரிப்பட்டு வராது நமக்கு. நம்மளாம் 3 மணிக்கு தானே தூங்குவோம். தூங்கி 10 மணிக்கு எழுந்திர கேஸ் ஆச்சு. நான் எப்படி 6 மணிக்கு எழுந்துச்சி போவேன்? ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி ராத்திரி தூக்கம் வரும்? ஐயோ கடவுளே! சரி வீடு, காசு நல்லா கொடுப்பானா, அதை வச்சு ஓடிட்டு போடுவோம். அப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படி வீட்டில் காட்டினோன்னா ஒயின் வந்து அம்மா 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 எங்கம்மா இருக்கு? ஏய் சனியனி, நான் கிச்சனில் தாண்டி இருக்கேன், எங்கே இருப்பேன்? ஓலை வாயை திறக்காத, கொஞ்ச நேரம் வாயை மூடு. சரி ஓகேம்மா. என்ன டல்லாக இருக்கேன்? வேலை பிடிக்குச்சா? எனக்கு தெரியும்டி. ஐ திங்க் நீ ஸ்மார்ட்டாக இல்லாமல் பைத்தியக்காரத்தனமாக போயிருப்ப. அவங்க கேட்குற ஆன்சருக்கு நீ ஒழுங்காக ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டேன், லூஸ் தனமாக பேசிட்டு வந்திருப்பேன். அதனால தான் உனக்கு எடுக்கவே மாட்டுறாங்க. இதெல்லாம் யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சரி இந்த பொண்ணை வேணாம், எதுக்கு தகுதியே இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுருப்பாங்க. உன்னை மாதிரி உதவாக்காரதோ பொண்ணை நான் வந்து பார்த்ததே இல்லடி. எம்மா இல்லைம்மா. என்ன என்ன இல்லை? செலக்ட் ஆகிருக்க மாட்டேன், நல்லாவே தெரியும் எனக்கு. ஆமா செலக்ட் ஆகிட்டேம்மா. என்னது செலக்ட் ஆகிட்டியா? ஆமாம், கம்பெனி செக்ரட்டரியாக செலக்ட் ஆகிட்டேன். எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு எதுக்கு கம்பெனி செக்ரட்டரி? எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ உங்ககிட்ட போலமே நான் என்ன பண்ண போகிறேன்? நான் போய் தூங்குறேன். இப்போ தூங்கினா தான் நான் 6 மணிக்கு எழுந்திரிக்க முடியும். 6 மணிக்கு அந்த அந்த தருதலை வீட்டுக்கு நான் போகணுமா? வீட்டுக்கு போயிட்டு அவனை எழுப்பி விட்டு கூப்பிட்டு வரணுமா? இதெல்லாம் எல்லாம் இல்லை. நான் வேலைக்காரியா? நான் வந்து என்னம்மா நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. அவங்க அம்மா அப்படி ஷாக்கில் இருக்காங்க. ஹே ஒயன் செல்லம், இங்கே வாமா, வா 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 வா, சர்க்கரை போட்டுற, வா வா. உன் வாயில் வந்து அப்படியே அப்படியே உன் வாய் இருக்குது பார்த்தியா, ரொம்ப நல்ல வாய் உண்டு. இந்த சர்க்கரை போட்டு சொல்லிட்டு வாயில் சர்க்கரை போட்டு விட்றாங்க. என்னம்மா பண்ணுற? போமா இங்கேருந்து, நான் போய் தூங்குறேன். இப்போ என்ன டைம்? என்ன இப்போ 6 மணி தான் ஆகுது ஈவினிங். நான் சாப்பிட்டே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஏதோ அவங்க அம்மா வந்து லைக் ஆஃப்டர்நூன் சமைச்சு வச்சுருப்பாங்க, அதே சாப்பிட்டுட்டு போய் தூங்க போயிடுறா. உங்கள் அம்மா ஏன் இவ்வளோ சீக்கிரம் தூங்க போகிறேன்? அதான் சொன்னேன்ல நான் 6 மணிக்கு எழுந்திக்கணும்னு சொல்லிட்டு. இல்லை 6 மணிக்கு நான் அங்கே இருக்கணும். 6 மணிக்கு எழுந்திக்கிட்டா அவ்வளோதான். நான் 6 மணிக்கு நான் அங்கே இருக்கணும். என்னை தூங்க விட, நீ சும்மா டென்ஷன் ஏற்றினே இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு அவள் தூங்கிட்டா. நெக்ஸ்ட் மார்னிங் ஒரு 4:30 மணிக்கு அவள் எழுந்திக்கிறா. 4:30 தான் ஆகுது. நான்லாம் இப்போ தான் தூங்குவேனே, ட்ராமாலாம் பார்த்துட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி ரெடி ஆகிட்டு 6 மணிக்கு ஷார்ப்பாக அப்படியே வந்து நம்ம தயாங் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறா. அப்படி வீட்டுக்குள்ளே போகிறா. அங்கே போய் பார்த்தா வீடு செம பெருசாக இருக்குது. ஆனால் அவ்வளோ கிளம்ஸியாக இருக்குது அந்த வீடு. லைக் அங்கங்கே லைக் அவன் வந்த டயர்டுக்கு அங்கே ஒரு கோட்டு இருக்குது, அங்கே டை கிடக்குது, அங்கே ஜூஸ் ஊற்றி கீழே கிடக்குது. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நீட்டாகவே இல்லை அந்த வீடு. அவள் ஐயோ என்ன இப்படி இருக்குது இந்த வீடு, ஐயோ சிஓ வீடுன்னு சொன்னால் நம்புவாங்களா என்ன யாராச்சும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கேயும் குப்பையாக தான் இருக்குது. என்னது இது குப்பையாக இருக்குது? சரி விடு, இவனை எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுப்புறா. எழுந்துக்க பாடே இல்லை. என்ன அவன் எழுந்துக்க மாட்டான். பக்கத்தில் தண்ணி இருக்கும், அதை அப்படியே தெளிச்சு விட்றான். அவன் பயந்து அப்படியே அறக்க பறக்க, யார் 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 அது? சார் நான் தான் ஒயன், உங்கள் செக்ரட்டரி. நீயா? எதுக்கு இப்படி எழுப்பி விட்ற? இல்லை சார், நீங்கள் எழுந்துக்கலையா, அதுதான் இப்படி பண்ணேன், சாரி. சரி ஓகே விடு, நான் குளிக்க போகிறேன். என்னோடய ட்ரெஸ்ஸை ஏதாச்சும் எடுத்து செலக்ட் பண்ணி வை, நான் 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். நான் பண்ணணுமா? நீ தான் ஒயன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து எடுத்து வைக்கிற எல்லாமே. ரூமை சுற்றி பார்க்குறா. குப்பையாக இருக்குது. இன்னும் எப்படி குப்பையாக இருக்குது? சி, இதெல்லாம் ஒரு சிஓ ரூமா? ஃபஸ்ட்டு சிஓ வீடு மாதிரியா இருக்குது? நீட்டாகவே இல்லை, இப்படி குப்பையாக இருக்குது பாரு. என் கையை வேற வந்து அப்படியே வந்து பறக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா, அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி வைக்கிறா. அவள் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு எல்லாமே அவளோட அந்த ரூமை அப்படியே க்ளீன் பண்ணுறா. சொல்லப்போனால் அவள் வேலையை இது இல்லை, ஆனால் அவளால் முடியல. அவள் ப்ராப்ளம் வந்து அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. லைக் ஓசிட்டி இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே நீட்டாக எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும் பொருள். அந்த மாதிரி வந்து லைக் அவளே செட் பண்ணி வச்சுக்கிறான். இந்த இடத்துல இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே செட் பண்ணி வச்சுக்கிறான். அப்படியே வெளியில் வரா. என்ன பண்ணுற நீ? அது சார் நான் க்ளீன் பண்ணுறேன். வாட்? நீ எனக்கு செக்ரட்டரி, மேட் இல்லை, ஓகேவா? அதான் சார் நான் மேட் இல்லை, எனக்கு தெரியும். பட் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் தானே. எஸ் சார். சரி விடு, டுமாரோலேருந்து நான் மேடுக்கிட்ட சொல்லிடலாம், க்ளீன் பண்ண வைக்கிறேன். நீலாம் அதெல்லாம் பண்ணாத, ஓகேவா?
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயின் கிட்ட அப்படியே க்ளோஸாக வராரு. ஒயின் அப்படியே அப்படியே பேந்து அப்படியே பார்க்குறா. அவன் கையில் புக்கு இருக்கும், அதை அப்படியே எடுக்கிறாரு. நீ எதுவும் பண்ண வேணாம், ஓகே? ஓகே சார், நான் போகிறேன். நான் போயிட்டு ட்ரெஸ் இல்லை, அது பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், ஓகே? பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போய்ட்றா. பட் ஒயன் ஆனால் அவள் போயிட்டான். அப்படியே சிரிக்கிறாரு. க்யூட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் நினச்சிட்டு அப்படியே ஒயின் போகிறது அப்படியே பார்க்குறாரு. அப்படியே டைனிங் டேபிளில் வந்து உட்கார்றான். மேடு வந்து சர்வ் பண்ணுறாங்க. அப்போது வந்து ஒயன் வந்து உட்கார்ந்து சாப்பிடு, நீ ஐ திங்க் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், 6 மணி வர சொல்லிட்டேன், நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன், தான் சாப்பிடு. இல்லை சார், நான் சாப்பிட மாட்டேன். ஏன் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட மாட்டியா என்ன? அதுவா சார், எனக்கு என் வீட்டை தவிர எனக்கு சாப்பிட பிடிக்காது. ஏன்னா அம்மா கொஞ்சம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க, அப்போ தான் எனக்கு சாப்பிட தோணும். அதுதான் நான் மேட்கிட்ட சொல்கிறேன். இல்லை வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அப்படி தள்ளுறா. சரி, இட்ஸ் ஓகே ஒயின், நாட் வரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போது ஒயின் வந்து சாரி சார் உங்களை ரிவ்யூஸ் பண்ணதுக்கு. பரவாயில்ல ஒயின், அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறாரு. தயங் சாப்பிட்டுட்டு அவன் காரில் ஏறி அப்படியே வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. லிஃப்ட்டில் அப்படியே வந்து ஒயின் சொல்லிட்டு வரா. சார் இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் போகணும் சார், இன்றைக்கி வந்து லைக் 4 o'clock வந்து இந்த மீட்டிங் இருக்குது, 3 o'clock வந்து இங்கே இந்த கிளைண்ட்டில் போய் பார்க்கணும், இந்த ஒரு 4:30 அந்த மாதிரி ஒரு டைமுக்கு வந்து அவங்க வந்து சாப்பிட வருவாங்க, அந்த டைமில் நம்ம போய்ட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கெடியூலும் அப்படியே சொல்லிட்டே வரா. அப்புறமே வந்து ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராரு. அப்படியே வந்து ஒர்க் போகுது. அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. அப்படியே டேஸ் வந்து மந்த்தாக ஸ்கிப் ஆகுது. லைக் 6 months ஆகிடுச்சு அந்த கம்பெனியில் வந்து ஒயன் வேலை செஞ்சு. ஒரு ஃபைன் டே வியும் ஒயனும் வந்து அப்படியே கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. என்டர் ஆகிட்டு அப்படியே வந்து வி வந்து உட்காந்துடுறான் சீட்டில். அப்போது ஒயன் வந்து லைக் அந்த பெண்ணு வந்து ஒரு மாதிரி க்ராஸாக இருந்திருக்கும். அந்த புக் அங்கே இருக்கிற ஒரு ஃபைல் வந்து அப்படியே வந்து கலைஞ்சிருக்கும். அது என்ன பண்ணுறா, டக்குன்னு எடுத்து பெண்ணு அப்படியே கரெக்டாக வைக்கிறா. இப்போ தயாங்க அப்படி பார்க்குறாரு. என்ன பண்ணுற? அதுவா சார், இது சரியா இல்லை, அதனால அப்படி வச்சேன். ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தலை மேலே அப்படியே கை வச்சுட்டு உட்காந்துடுறாரு. சாரி சார், அதனால தான் சார் நான் செக்ரட்டரி ஒர்க்கு வேணான்னு சொன்னவங்கள, உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் தான். பரவாயில்ல இருக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு அப்படியே வந்து திரும்பிடுறாரு. அப்போது வயன் அப்படியே வந்து லைக் எல்லாம் அப்படியே ஃபைல்ஸும் எடுத்து வைக்கிறான். அப்போது நம்ம வி வந்து சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி 8 o'clock வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஓகேவா? நீ என்ன பண்ண, ரெடி ஆகிட்டு வெளில நிறு, நான் உனக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறேன். வெயிட் சார், சொல்லிட்டே போகிறீங்க, 5 மணிக்கு தான் ஒர்க் முடிஞ்சிடும்ல, எதுக்கு ஈவினிங் 8 o'clock பிக்கப் பண்ண வரீங்க? அதான் என் ஒர்க் முடிஞ்சிடும்ல. எதுக்கு 8 o'clockலாம்? நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல வயன், இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அந்த ஒர்க் மட்டும் தான் நீ பண்ணணும், ஓகே? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார் என்ன சார், 5 மணிக்கு தான் சார் என் வேலையை முடியும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு படுத்து மறுபடியும் 6 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை ரெடி பண்ணி விட்டுட்டியா? அதுதான் சார், உங்களை ரெடி பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்லி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ ஒர்க்கு. அதுக்கப்புறம் நான் வந்து 5 மணிக்கு போயிட்டு நான் ஒரு 7 மணிக்கு தூங்கினா தான் சார் நான் காலைல 6 மணிக்கு நான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்க முடியும். அதான் ஏன் உங்ககிட்ட நான் பர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் சொன்னேன். ஸோ நீ கிளம்பு. அப்படியே ஒயின் போயிட்றா, புலம்பிகிட்டே போகிறா. இவன் மனசில் என்ன நினச்சி வச்சுருக்கான், இவன் கூப்பிடும் போதெல்லாம் நான் வரணும், இவன் கூப்பிடாத போனால் நான் வரக்கூடாது, எப்போவா கூப்பிட்டா அவங்க வரணும், இங்கே கூப்பிட்டா நான் வரணும். நான் என்ன நினச்சி வச்சுருக்கான், மனுஷன் நினச்சி வச்சுருக்கானா இல்லை மிருகன்னு நினச்சி வச்சுருக்கானா? இவங்கிட்ட மாட்டியே நான் செத்துருவணும் போல். சட்டுப்பட்டு நீங்கள் எங்கேயாச்சும் கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரிசைன் பண்ணிட்டு போகலான்னு தோணுது எனக்கெல்லாம். அப்படியே அழுதுகிட்டே போகிறான். எனக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறா. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒயன் வந்து அப்படி வீட்டுக்கு வெளியே அப்படியே நிற்கிறா. அப்போது ஓவி வந்து கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வரான். அப்போது ஒயன் பார்த்துட்டு, சார் டிரைவர் வரலையா? இல்லை, நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். சார் இறங்குங்க சார். எதுக்கு சார்? இறங்குங்க சார். எதுக்கு ஒயன்? சார் டிரைவருக்கு பதிலாக நீங்கள் ஓட்டிகிட்டு வரீங்க, உங்கள் பக்கத்தில் நான் உட்காந்துட்டு வர முடியுமா? நான் தானே ஓட்டணும், நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க. ஏய் வேணாண்டி டியா, அதான் வேணாம் ஒயன், நான் ஓட்டிக்கிறேன், நீ உட்காரு. அதெல்லாம் எப்படி சார், பாஸ் ஓட்டிகிட்டு வர்றாரு, செக்ரட்டரி பக்கத்தில் உட்காந்து வரணுமா? ரொம்ப 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 தப்பு.
நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க, நான் வந்து ட்ரைவ் பண்ணுறேன். அப்போது வி வந்து சரி ஓகே ட்ரைவ் பண்ணு, ஆனால் கூட எதுக்கு வாயன் இறங்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணுற. முன்ன பின்ன அவளுக்கு ட்ரைவ் பண்ண தெரியுமா கூட தெரியல நம்ம தயாங்கு. அப்படி ஒரு கேவலமான டிரைவிங் ஸ்கில்ஸு, அப்படி கேவலமாக ஓட்டிகிட்டு போகிறா. வீக்கு ஒரு நிமிஷமும் பயந்து பயந்து வருது. முன்னாடி கார் வருது, பின்னாடி பைக் வருது, ஹாரன் சவுண்ட் வருது. அவருக்கு வந்து எப்படியாச்சும் நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே நின்றுடணும், அது போதும் எனக்கு, போனமாக போகக்கூடாது, உயிரோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு வராரு. எப்படியோ ஃபைனலி ரெஸ்டாரண்ட் ரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அப்படியே தயாங் கீழே இறங்கி ஐயோ மண்டை சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து இந்த கால் அப்படியே சாஞ்சு நிற்கிறாரு. வைன் வந்து சார் என்னாச்சு? எதுவும் இல்லை, சரி வா போகலாம். அப்புறம் வயன் என்ன ட்ரெஸ் இது? ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஃபார்மலாக போட்டு வந்திருக்கேன். சார் ஆஃபீஸ் வேலைக்கு தானே வந்திருக்கோம், கிளைண்ட்டை தானே மீட் பண்ண போகிறோம், எனக்கு தெரியும் சார். அதை நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க, எதுக்கு சொல்ல மாட்டேங்குது தான் எனக்கும் புரியல. ஒரு சொன்னால் நான் கொஞ்சம் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. உங்ககிட்ட நல்லா பேச முடியல, ஆல்ரெடி தலை சுற்றுது, தயவு செஞ்சு உள்ளே வாத்தா. ஏன் பண்ண பேச்சுக்கு மனுஷன் கடுப்பாயிட்டு உள்ளே போகிறாரு. அப்படியே ஒயின் வந்து பின்னாடியே வரா. இப்போ நான் என்ன சொல்லட்டுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகிறாரு இவர். நான் என்ன சொன்னேன், ஆஃபீஸ் வேலைக்கு இப்படி தான் போட்டு வரணும்னு சொன்னேன், அதுக்கு இன்னும் எப்படி கோச்சிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வைன் அப்படியே பின்னாடியே வரா. பின்னாடியே வரும்போது லைக் அவள் அப்படியே சுற்றி பார்க்குறா. என்ன ரொம்ப வியர்டாக இருக்குது, ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டேபிள்ஸ்லாம் பார்க்குறா. ரொம்ப நீட்டாக இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்களுக்கு தவிர யாருமே இல்லை. வீ சார் ஐ திங்க் நான் தப்பான இடத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம வாங்க போகலாம், நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறா. அப்போது நம்ம வீ வந்து கரெக்டாக தான் வந்திருக்கோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீ சொல்கிறாரு. அப்போது நம்ம ஒயின் வந்து கை பிடிச்சிருப்பாள், அது கையை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னா அவளோட பேக் இருக்கும்ல, அந்த பேக் சைடில் வந்து எப்போவுமே சானிடைசர் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், அது வச்சு அப்படியே வந்து லைக் அந்த ஸ்ப்ரே பண்ணுறா. அப்படியே வீ வந்து சைடு ஐஸில் அப்படி பார்க்குறாரு. அப்போது நம்ம வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உட்கார போகிறா. அப்போது நம்ம வீ வந்து என்ன பண்ணுறாரா, குடுகுடுன்னு பின்னாடி வந்து பெஞ்ச் அப்படியே இழுத்து விட்றாரு. அப்போ நம்ம ஒயின் அப்படியே வியர்டாக பார்க்குறான், என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒயினோட மைண்ட் வாய்ஸ், என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, வியர்டா, சரியில்லையே, என்ன நடக்குது ஒயன், நீங்கள் நமக்கு தப்பாகவே திங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ் விட்டுன்னு இருக்கா. அப்போது ஒயன் யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு வீ ஒயன் சொல்லுங்கள் சார், என்ன வேணும், ஏதாச்சும் ஃபைல் வேணுமா என்ன? அது இல்லை ஊசஸ், என்ன சாப்பிட்ற? என்ன சாப்பிடவா கூப்பிட்டு வந்தீங்க நீங்கள் இங்கே? ஆமாம், வேறு எதுவும் கூப்பிட்டு வருவாங்க, ரெஸ்டாரண்ட்டுக்குன்னா சாப்பிட தானே வருவாங்க சார். கிளைண்ட் சொன்னீங்க, அதெல்லாம் சும்மா லொலலைக்கு. என்ன லொலலைக்கா, எதுக்கு? இரு சொல்கிறேன், வெயிட் பண்ண. விஏ வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாரு. விஏ ஆர்டர் பண்ணி வந்து லைக் அந்த டிஷ்ஷஸ்லாம் வருது. அப்படியே வந்து வி வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காரு. நம்ம ஒயின் அப்படியே வந்து உட்காந்துருக்கா, முழிச்சிட்டே அப்படியே உட்காந்துருக்கா அந்த டிஷ்ஷை பார்த்துட்டு. நம்ம வி வந்து உனக்கு இந்த டிஷ் பிடிக்கலையா என்ன? பிடிக்கலலாம் இல்லை, எனக்கு 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 இங்கே சாப்பிட பிடிக்கல சார். எதுக்கு? அங்கே பாருங்களேன் எப்படி குப்பையாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. குப்பையா? அது ஒயன், அது ஃப்ளவர்ஸ் பெட்டல்ஸ், அது இருந்தால் கூட ஃப்ளவரே வச்சுருக்கலாம், அது எதுக்கு தூவி விடணும்? அந்த டேபிளை கூட அவள் தொடலை, அது லைக் வந்து அப்படியே வந்து அந்த கையை கட்டிட்டு உட்காருவாங்கல்ல, டச்சே பண்ணாமல் அந்த டேபிளை அந்த மாதிரி உட்காந்துருக்கா. அப்போது வி வந்து இப்போது நீ எதுக்கு இந்த மாதிரி உட்காந்துருக்க, ஏதோ பாடி கார்டு மாதிரி? பாருங்கள் சார் டேபிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ டர்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாரு. டர்ட்டியாவா? நல்லா தானே இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒட்டி இருக்குது. என்னது? அது டிசைன் ஒயன், இருந்தால் கூட எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. காம் டவுன் வி, காம் டவுன். உனக்கு என்ன இப்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அதானே? ஆமாம் சார். இப்போ நான் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. மொபைல் வந்து சார் கையை விடுங்க சார், கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கத்திட்டே வரா. அப்புறம் தயாங் வந்து ஒரு பால்கனி கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த பால்கனி எப்படி சொல்கிறதுனா ரொம்ப அழகாக இருக்குது, செம்ம வியூவாக இருக்குது. அப்படியே ஒயின் அப்படியே பார்க்குறா அந்த வியூவை, ரொம்ப அழகாக இருக்குது.
வி அப்படியே திரும்பி நின்று லைக் நம்ம ஒயின் இப்படி நிற்கிறான்னா அப்படியே ஒயின் ஆப்போசிட்டாக வந்து வி திரும்பி அப்படியே வந்து சொல்லின்னு இருக்காரு. ஒயின் எனக்கு தெரியல உன்னை ஏன் எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டே ஒன்லேருந்து உன் மேலே லைக் ஃபால் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. உன்னை எப்போ பார்த்தேனோ உன் கூட எப்போ வச்சுக்கணும்னு தோணுது. நீ படிச்சிருக்கிறது எம்ப்ளாய்க்காக மட்டும்தான், ஆனால் நீ எப்போவுமே என் செக்ரட்டரியாக என் கூடயே இருக்கணும். காலையிலேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் என் கூடயே இருக்கணும். அதையும் தாண்டி எனக்கு பேராசையாக நீ எப்போவுமே என் கூடயே இருக்கணும். என்னோடய டேலேயும் இருக்கணும், என் நைட்லேயும் இருக்கணும், எப்போவுமே என் கூட இருக்கணும்னு தோணுது ஒயன். ஐ திங்க் ஐம் ஃபாலிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாரு. அங்கே திரும்பினா நம்ம ஒயின் வந்து அவள் பிடிக்கிற கம்பி வந்து டர்ட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு சானிடைசர் ஸ்ப்ரே பண்ணி அவள் டிஷ்யூ இருக்கும் அந்த எடுத்து தொடச்சின்னு இருக்கா. இப்போது வி வந்து என்ன பண்ணுற ஒயன் நீ? அதுவா சார், இப்போ நான் கை பிடிக்கும்போது இங்கே ஏதோ எனக்கு பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரியே இருந்துச்சா, அதுதான் சரி எதுக்கு நம்ம தொடுற இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஸ்ப்ரே பண்ணி நான் அதை தொடச்சின்னு இருக்கேன் சார். வாட்? நான் சொன்னதை நீ எதுவும் கேட்கலையா? என்ன சொன்னீங்க நீங்கள்? சாரி சார், நீங்கள் சொன்னது எதுவும் கேட்கல. ஓ அப்படியா, சொல்கிறத விட நான் செஞ்சே காட்டுறேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு டக்குன்னு ஒயனோட கையை அப்படியே லைக் அந்த ஷோல்டர் அப்படியே பிடிச்சி அப்படியே அவரோட கன்னத்தை அப்படியே பிடிச்சி சைடு வாக்கி அப்படியே வந்து கிஸ் பண்ணுறாரு. ஒயன் செம்ம ஷாக்கு. அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. ஒயனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து லைக் அந்த கிஸ் பேக்கும் பண்ணலை, அவர் வந்து கிஸ் பண்ணுறாரு. அது மட்டும் அப்படியே ஷாக்கோடு அவள் அந்த கிஸ்ஸை வந்து லைக் வாங்கின்னு இருக்கா. அப்போ தான் ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணுறான், டக்குன்னு தள்ளி விட்டு ஒரு அரை விடலான்னு சொல்லிட்டு கையை ஓங்குறா. டக்குன்னு தயாங்க வந்து அப்படியே கையை அப்படியே பிடிச்சி ஒயன் will you marry me அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை விடுறாரு. மீன் அப்படியே ஷாக்கோட நிற்கிறா. ஒயன் will you marry me ஒயன், எனக்கு தெரியல உன்னை ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், உன்னை நான் ரொம்ப 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 லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குலுக்கிட்டே சொல்கிறாரு. ஒயன் அப்படியே ஷாக்கோட நிற்கிறா. அவளுக்கு என்ன பண்ணணுன்னு தெரியல. டக்குன்னு வராத ஒரு காலுக்கு ஹலோ ஹலோ அம்மா என்னாச்சு உனக்கு? சரி சரி உனக்கு ஃபீவரா, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சார் அம்மாவுக்கு ஃபீவரா சார், நான் போகணும், பார்த்து போயிட்டு வாங்க, நீங்களே நல்லா ட்ரைவ் பண்ணிட்டு போங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி குடுகுடுன்னு ஓடிடுறா. பட் ஒயன் பாய் சார் சேஃபாக வீட்டுக்கு போங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டே இருக்கா. வி வந்து வராத காலுக்கு எப்படி ஓடி போகிறா பாரு, அதுக்கு வராமலையா இருப்பேன் ஆஃபீஸ்க்கு, அப்போ அவனை பார்த்துக்கிறேன். அப்படியே அவர் ஃபெட்டப் ஆகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாரு. இங்கே ஒயனை பார்த்தா என்ன இந்த மனுஷன் லவ் யூன்னு சொன்னா, இல்லை கிஸ் பண்ணா, அப்புறம் லவ் யூன்னு சொன்னா, அப்புறம் மறுபடியும் கிஸ் பண்ணா, அதுக்கு ஒரு மேரிமின்னு சொல்கிறான். ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலை. கடவுளே நமக்கு வந்த சோதனை, ஐயோ நமக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை தேடி தேடி வருமா என்ன சொல்லிட்டு நம்ம வயன் வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறா. அப்போது வந்து வயனோட அம்மா வந்து என்னடி எங்கே போயிட்டு வர? எழுவுக்கு போயிட்டு வரேன் போதுமா, என்ன பேச்சு பேசுகிறா பாரு வீட்டுக்கு வந்து, சனியா நமக்குன்னு வந்து ஓஞ்சது பாரு, நடு வீட்டில் இப்படியா சொல்லுவாங்க எழுவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, யார்கிட்ட இப்படி எழுவுக்கெல்லாம் போயிட்டு வர நீ, கம்முன்னு இருந்துருமா, டென்ஷன் ஏற்றாத, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் தூங்க போயிட்றா. அப்போ உங்கள் அம்மா வந்து இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கட்டிட்டு போகிறா, யாராச்சும் நடு வீட்டில் எழுவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்களா? ஐயோ ராமா என்ன சொல்கிறது இந்த பொண்ணை, நான் கடவுளே இந்த பொண்ணை செஞ்சு கொஞ்சம் மூளையும் கொஞ்சம் குணமும் கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஆர்டரா இவ. நெக்ஸ்ட் டே ஆகுது. வி வந்து அப்படியே வெயிட் பண்ணுறாரு. அவர் அப்படியே வந்து லைக் 8 மணிலேருந்து அப்படியே உட்காந்துருக்காரு. அவள் 6 மணி வர கேஸு, ஆனால் 8 மணி வரைக்கும் அப்படியே வந்து அந்த டைனிங் டேபிளில் வந்து கையை கட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு அந்த வாசலை அப்படியே பார்த்துட்டே. அப்போது மெய்டு வந்து சார் ஏதாச்சும் வேணுமா என்ன? எதுவும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி வர வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க. சார் எதுக்கு? நீங்கள் வீட்டுக்கு போங்கம்மா, நான் நாளைக்கு நீங்கள் வாங்க, நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன், அப்போ வாங்க, அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணலைன்னா நீங்கள் வராதிங்க ஓகேவா, நீங்கள் இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு கிளம்பி விட்டுடுறான் நான் அந்த மெய்டை. அப்புறம் டென்ஷன் ஆகிட்டு அப்படியே
ரொம்ப கடுப்பாயிட்டார் அவர். அப்படியே வாசல் அப்படியே முறைச்சி பட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஆனால் வயன் வரவே இல்லை. அப்படியே ஏஞ்சிக்கிறாரு, குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து காரில் ஏறி அப்படியே கிளம்புறாரு. கம்பெனிக்கு போகலை, வயனோட வீட்டு வாசலில் நிற்கிறாரு. அப்படியே வந்து உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு அப்படியே காலிங் பில்லில் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போது வயனோட அம்மா வந்து அப்படி திறக்கிறாங்க. யாருப்பா நீ? வயனுக்கு தெரிஞ்சவங்க. ஓ வாங்கப்பா, உள்ளே வந்து உட்காருங்க சொல்லிட்டு சோஃபாவை காட்டி உள்ளே உட்கார வைக்கிறாங்க நம்ம வயனோட அம்மா. சரிப்பா, என்ன தம்பி வேணும் உனக்கு சாப்பிட? உனக்கு வயனுக்கு வேறு தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறீங்க. என்ன டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட்றியா? எதுவும் வேணாம் ஆண்டி, டீ வேணால் சாப்பிடு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து அப்புறம் வயனுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னீங்க, யார், என்ன வேணும் வயனுக்கு? அது ஆண்டி, வயனோட கம்பெனியில் வேலை பார்க்குறியா? வயன் கம்பெனியில் பாஸ். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து தண்ணி கிளாஸ் வச்சுருப்பாங்க. அப்படியே வந்து கீழே உடஞ்சி அப்படியே வந்து பீஸாக அது நொறுங்கி போகுது. அப்போது ஆண்டி என்ன ஆச்சு? எதுவும் இல்லைப்பா ஆண்டி. ஆண்டி ஆண்டி நான் வயனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்து அப்படியே தயாங் வந்து அப்படியே மேலே போய்ட்றாரு. வயனம் அப்படியே ஷாக்கோடு அப்படியே நிற்கிறாங்க. சைட் காட்டோன்னா வந்து அப்படியே வந்து டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு வயனோட ரூமை. வயன் வந்து செம்ம தூக்கம் அவளுக்கு. அப்படியே செம்ம தூக்கி அப்படியே இழுத்து போட்டு சும்மாவே நல்லா தூங்குவா கும்பகர்ணம் மாதிரி. இன்றைக்கி வேறு வந்து இப்படி சொல்லிட்டாரு. ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை அவள். இப்போ தான் ஏதோ ஒரு 7 மணிக்கும் அந்த மாதிரி தூங்கியிருப்பாள். ஸோ செம்ம தூக்கம் அவளுக்கு, செம்மையாக தூங்குறா. அப்போது நம்ம வந்து அப்படியே வராரு உள்ளே வந்து பார்த்தா அப்படியே நீட்டாக இருக்குது வீடு. அப்படியே ஒரு தூசி கூட இருக்காது. அப்படி தொட்டு பார்த்தா அப்படியே க்ளீனாக இருக்குது அந்த வீடு. அந்தந்த பொருள் கரெக்டாக அதுலேயே இருக்குது. கொஞ்சம் நகர்ந்தால் கூட வந்து எனக்கு டென்ஷன் ஆகிடும். ஸோ ஒரு பொருளும் அப்படியே நீட்டாக க்ளீனாக இருக்குது அந்த வீடு. அப்படியே வந்து அப்படியே ஷாக்கோட ரூம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு. அப்படியே கபோர்டு திறக்கிறாரு. எது கபோர்டு திறக்கிறான்னு தெரியல, தேவையில்லாமல் அவன் திறக்கிறாரு கபோர்டை. திறந்து பார்த்தா அப்படியே வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஒரு புக்குனா அந்த புக்கு அந்த ஷேப் கொஞ்சம் கூட இப்படி நகர்றது கூட இல்லை. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த புக் இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது அந்த சைடு ஃபுல்லாகவே. அப்படியே வந்து வயனை பார்க்குறாரு. வயன் வந்து செம்ம தூக்குனது கூட எப்படி தூங்குறா, அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக தூங்குறா. அந்த போரை அப்படியே வந்து அவள் தலைமுறை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தூங்கின்னு இருக்கா. இப்போது என்ன பண்ணுறாரு, அப்படியே வயனோட கிட்ட போகிறாரு. அந்த போர்வை அப்படியே அவள் மூஞ்சிலேருந்து அப்படியே எடுக்கிறாரு. வயன் வந்து நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகலம்மா, நான் தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இழுத்து அப்படியே மேலே போட்டுக்கிறா. வயன் will you marry me அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் வந்து ஊதுறாரு. வயன் வந்து ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து அப்படியே ஏஞ்சிக்கிறா. அப்போது வீயும் அப்படியே வயனை வந்து அப்படியே லைக் இந்த ஒரு ஃபிங்கர் டிப்பில் தான் வந்து 2 பேரும் அப்படியே க்ளோஸாக நிற்கிறாங்க. விட்டு அந்த கிஸ் அடிக்கிற ஸ்டேஜில் அப்படியே நிற்கிறாங்க. அப்போது வயன் வந்து ஆமாம் என்னம்மா மூஞ்சி என் பாஸ் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து தலைகாணி மாதிரி இருந்திருக்கும், அதை அப்படியே தூக்கி போடுறா. அப்போது வந்து அப்படியே பிடிச்சிட்டு, நான் பாஸ் தான், ஏன் இன்னைக்கு வரல? என்ன பாஸா? சார் அது 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 எனக்கு ஃபீவர் சார், அதனால தான் நான் வரலை. அது இங்கே பாருங்கள், எனக்கு தொட்டு பார்த்தா ஃபீவராக இருக்குது பாருங்கள், நான் அதுதான் வரலை சார். டுடே லீவ் கொடுத்துடுங்க, நாளைக்கா நான் வரேன். ஓகே, நீ வரது இருக்கட்டும். நேற்று நான் சொன்னதுக்கு எதுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு போகல. அம்மாவுக்கு ஃபீவர் சார். அம்மாவுக்கு ஃபீவர்னு சொன்னால் உங்கள் அம்மா நல்லா தானே இருக்காங்க கீழே. அம்மாவுக்கு ஃபீவர் இருந்துச்சு, அம்மாவுக்கு போயிட்டு எனக்கு ஃபீவர் வந்துருச்சு, அவங்க நல்லா தான் இருக்காங்க. என்ன வயன், என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி எழுதிருக்கா என் மூஞ்சில்? இது கஷ்டப்பட்டு நான் உனக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு உன்னை வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போனேன். அங்கே கூப்பிட்டு போய் பார்த்தா உனக்கு அங்கே பிடிக்கலன்னு சொன்னேன். பால்கனியில் வந்து என்னோடய மனசு விட்டு நான் எல்லாமே சொன்னேன். ஆனால் நீ அது கேட்காம அப்படியே ஏதோ க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அன்றைக்கே இப்போவே நீ செம்ம கடுப்பாச்சு. சரி, உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன், எதுவும் நீ ரிப்ளை பண்ணவே இல்லை. ஒன்று வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அதிசயமாக சொல்கிறாரு. சார் என்ன சார் ஆப்ஷனே கொடுக்காம பேசுகிறீங்க? அதுக்கு அர்த்தம் நீ எனக்கு வேணும் வயன், நீ எனக்கு வேணும் டே 1லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி வர்றாரு. அப்படியே பின்னாடி நம்ம வயன் அப்படியே வந்து சாயரா.
டே ஒன்லேருந்து உன் மேலே ஃபாலோ ஆகிட்டே இருக்கேன். இன்றைக்கின்னு வேறு வேலை இல்லையா? ஒரு எம்ப்ளாயை போய்ட்டு செக்ரட்டரியாக வைக்கிறேன் நான் என்ன பைத்தியக்காரனா? உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உன் மேலே நான் இவ்வளோ ஃபாலோ ஆகிட்டு கஷ்டப்பட்டு நான் உனக்கு அங்கே கூப்பிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணால் எப்படியும் வந்து அசால்ட்டாக வந்து ஃபோன் வர மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். இன்றைக்கி எப்படி கடுப்பாச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அப்படியே வராரு. அப்படியே ஒயின் அப்படியே படுத்துடுறா. அப்படியே தயங்க வந்து அவர் மாதிரி அப்படியே படுத்துடுறாரு. இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? சார், எனக்கு 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 தெரியும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து லைக் கிஸ் பண்ணுற ஸ்டேஜ்க்கு வராரு. அப்படியே மேலே படுத்துட்டாரு. வந்து சார் ஏஞ்சிருங்க சார், வெயிட் தாங்க முடியல, ஏஞ்சிருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தள்ளி விட்றா. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கட்டும். என்ன பண்ணுறோன்னா எக்கி அப்படியே சானிடைசர் எடுக்கிறா. அப்படியே வந்து என்ன பண்ணுறோன்னா கோவத்தில் அந்த சானிடைசர் எடுத்து தூக்கி எரிஞ்சு விட்டுறாரு. எப்போ பார்த்தாலும் நடுவில் உன்னை தொட விட்றியா நீ? தொட விட்றியா? அதுக்கப்புறம் எப்படி உன்னை தொடர்றது நான்? தொட வேணாம் நான் எப்படி 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 குழந்தெல்லாம் பெற்றுக்கிறது? வாட்? என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? நான் உங்களை வேணான்னு சொல்ல வரேன். நீங்கள் கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைன்னு சொல்கிறீங்க, தொட விட மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யார் எனக்கு? யாரா? நான் அப்போலேருந்து சொல்லின்னு இருக்கேன், ஒயின் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று தவிர எனக்கு எந்த பொண்ணையும் மேலே இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேது ஒயின். எப்போ நான் பார்த்தேனோ அப்போலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரொம்ப கிட்டே வந்துட்டார். அப்போ ஒயின் வந்து தள்ளுங்க சார் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்றா. நான் தள்ள மாட்டேன் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு கல் மாதிரி அப்படி படுத்துருக்காரு. சார் நல்லா முடியல சார், தள்ளுங்க சார் அப்படியே தள்ளி விட்றா. அவர் தள்ளவே இல்லையே. அப்படியே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு 2 கையும் பிடிச்சி அப்படியே மேலே ஹெட்டு மேலே அப்படியே பிடிச்சிட்டு, என்ன தள்ள முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவளுக்கு. ஆனால் அவளுக்கு அந்த கிஸ் பிடிச்சிருக்கு. கொஞ்சம்னு சொல்லிட்டு அந்த கிஸ் அவள் அப்படியே ஃபீல் பண்ணுறா. அவள் அப்படியே அவளோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறா. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவர் அந்த அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. அவள் அப்படியே அந்த ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறா. இப்போ சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன? சொல்லு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? அப்போ ஒயினுக்கு வந்து அழகாக வந்துட்டு, என்ன சார் நீங்கள், எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லின்னு தானே இருக்கேன், எனக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே சொல்லிட்டு உட்காந்து அழுவுறா. ஆனால் அழுகலுக்கு ஒரு கண்ணு தண்ணி கூட வரல அவளுக்கு. ஃபேக் க்ரை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி க்ரை பண்ணுறா. அந்த க்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அவள் வந்து அப்படியே நோட் பண்ணுறா. அங்கே நோட் பண்ணி பார்த்தா பெட்ஷீட் வந்து லைக் கொஞ்சம் கசஞ்சிருக்கும். தள்ளுங்க சார் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் அப்படியே சரி பண்ணுறா. அப்போ எனக்கு வீக்கு சிரிப்பு வந்துடுது. என்னடி பண்ணுற? அது பெட்ஷீட் சரியில்லை, அதான் சரி பண்ண. நீ இப்படி தானா? நீ எதுக்கு இப்படி ஃபன்னியாக பண்ணுற? என்ன ஃபன்னியாவா பண்ணுறேன் நான்? இல்லை, பண்ணி மாதிரி பண்ணுறேன். என்ன? அதான் ஃபன்னியாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவன். இப்போ எதுக்கு என்ன பர்மிஷன் இல்லாமல் கிஸ் பண்ணீங்க? பர்மிஷன் இல்லாமல் கிஸ் ஆமாம், நான் பர்மிஷன் இல்லாமல் தான் கிஸ் பண்ணேன். அப்புறம் எதுக்கு நீங்கள் அம்மா கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டு கண்ணை முழுனீங்க? அது சொல்லு. அது 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 நான் ஷாக் ஆகிட்டா கண்ணை தானே விரித்து திறப்பாங்க. நீ ஏன் கண்ணை முடுன? அது 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 வந்து அது அது எதுவும் இல்லை சார், நீங்கள் வெளில போங்க, நான் அம்மாவை கூப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபேக் ஐ பண்ணுறா. ரெடி ஆகிட்டு வா, நான் கீழே உட்காடுறேன். எதுக்கு? நான் வெளில போனேன், நான் வரலை, நான் இப்போ தான் தூங்கினேன், 7 மணிக்கு தான் தூங்கினேன். நீயாச்சும் 7 மணிக்கு தூங்கினேன், நான் தூங்கவே இல்லை ராத்திரி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஏன்? நீ அப்படியே சொல்லிட்டு போயிட்டல, அதுக்கப்புறம் யாருக்கு தூக்கம் வரும்? முன்ன பின்ன இதெல்லாம் ஃபீல் பண்ண தானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கத்துறாரு. நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டாரு கீழே. அவங்க அப்படியே வந்து நிற்கிறாங்க, நான் ஒயினோட அம்மா ஷாக்கோட. அப்போது வியும் வந்துடுறாரு. ஆண்டி என்னாச்சு? தம்பி உங்கள் உட்காருப்பா, இங்கே உட்காரு, இங்கே வந்து உட்காரு. என்ன நீ ஒயினோட பாஸ்ன்ற நீ
நீ எப்படியே வந்து நின்றுன்னு இருக்க, இங்கே பாரு காலில் குத்திருக்க போகுது, வா வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அதோட அம்மா வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து அப்படியே வந்து உட்கார வைக்கிறாரு. இப்படி உட்கார வைக்கிறாங்க. இங்கே உட்கார, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நான் கூப்பிட்றேன், ஓகேவா? வயனை கூப்பிட்டு வந்துட்டியா? கூப்பிட்டு வந்துட்டேன் அத்தை. என்னப்பா? கூப்பிட்டு வந்துட்டேன் ஆண்டி அப்படின்னு சொன்னேன். இங்கே உட்காரு, அதுக்கப்புறம் நான் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன், ஓகேவா? நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்லப்பா, நீ வரேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா செஞ்சுருப்பேன்ல. இரு இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க குடுகுடுன்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு அறுக்க பறக்க பாத்திரம்லாம் உருட்டி விட்றாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க, எதோ ரெடி பண்ணுறாங்க. அப்படியே வந்து அப்படியே அந்த வீடு அப்படியே சுற்றி பார்க்குறான். அப்படி சுற்றி பார்த்தா கூட அந்த வீடு அப்படியே க்ளீன் நீட்டாக இருக்குது. அந்த வீடை வந்து க்ளீன் பண்ணது உங்கள் அம்மா தான். ஆனால் வந்து இது மெயின்டெயினாக அப்படியே வச்சுட்டு வர்றது நம்ம ஒயின் மட்டும்தான். அவள் வந்து கொஞ்சம் அது டஸ்ட்டு பட்டால் கூட அவளுக்கு அப்படியே ஏதோ கம்பளி பிடிச்சி அவள் மேலே ஏறி அப்படியே கசங்கி போடுற மாதிரி அவளுக்கு அப்படி ஒரு வெறி வரும். ஸோ அதனால உங்கள் அம்மா வந்து தேவையில்லாமல் வந்து டென்ஷன் ஏற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து அப்படியே அவளுக்காகவே மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வைப்பாங்க வீடை. போவி வந்து சொல்கிறாரு, ஆண்டி சொல்லுப்பா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க ஆண்டி நீங்கள். அதுவாப்பா, என்ன சொல்கிறது, உன் செக்ரெட்ரி உன் செக்ரெட்ரிக்கால வயனு என் பொண்ணு தான் தொல்லை பிடிச்சது. எப்போ பார்த்தாலும் அது சரியில்லை இது சரியில்லை, இது ஒழுங்காக வைக்கல அது ஒழுங்காக வைக்கல அப்படின்னு ஒரே டென்ஷன். சரி அதுக்காச்சும் விடு, சாப்பாடு தட்டில் போட்டால் அந்த சட்னி கொஞ்சம் வந்து அந்த கப்புக்கு தாண்டி வந்தால் போதும், அப்படி ஒரு கத்து. இது சரியில்லை, இப்படி வந்தால் நான் எப்படி சாப்பிடுவேன், அப்படி இருந்தால் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரே நசன்னு கத்து. கிச்சனுக்கு வந்து அவள் சமைக்க ஸ்டார்ட் பண்ணால் போதும், அது ஒழுங்காக ஏமா அது அப்படி வச்சிருக்க, அந்த மசாலா டப்பா இதுக்கு மேலே கீழே விழுந்திருக்கு, அது விழுந்திருக்கு, அது ஏன் உப்பு கீழே போட்டிருக்கேன், அந்த கடுகு ஏன் போட்டிருக்கேன்னு ஒரே நச. அதாலே அவளுக்கு கிச்சனை நான் விடுறதில்ல. அது 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 ரூமு கடை இல்லைன்னா ஹாலுக்கு வந்து தின்னுவா, அவ்வளோதான் நான் அவளை பண்ண விடுவேன். அதுக்கு மேலே அவள் ஏதாச்சும் பண்ணானா என்னை போட்டு உசுரை வாங்குவா. என்னாச்சும் விடு, அவன் அப்பங்காரனை பிடிச்சிருவா. பிடிச்சி ஒரே ஏன்பா இந்த ஆஃபீஸில் இருக்கிற பேப்பர் உங்களுக்கு சரி பண்ண வராதா, ஏன்பா இந்த பேகு இப்படி இருக்கு உங்களது, ஆஃபீஸ்க்கு போனால் ஒழுங்காக வர மாட்டீங்களா, எதுக்கு இப்படி வரீங்க நீங்கள், ஏன் இவ்வளோ நீட்டாக போகிறீங்க, வரும்போது நீட்டாக வர மாட்டீங்களா, அப்படி இப்படி எப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பண்ணிடுவார். அதாலே இந்த மனுஷன் பிஸ்னஸ் ட்ரிப் போயிட்டு வீட்டுக்கு வரவே மாட்டுறாரு. ஏன் சொல்லி இந்த தருதல் இருக்குல்ல, அந்த தருதலால் வரவே மாட்டார் பயந்து. இவ வந்தாலே வந்து ஒரு நச அப்பங்கார எப்போ இவனை கல்யாணம் பண்ணி வீட்டிலேருந்து அனுப்பணும்னு சொல்லிட்டு குறியாக இருக்கான். எந்த அப்பனாச்சும் நினைப்பானா? இவன் அப்பா நினைப்பான். ஏன்னா அவள் பண்ணுறது இப்படியாச்சே, வரப்போகிறேன் புருஷா இருக்கானே, ஐயோ அதிர்ஷ்டம் கெட்டவன். நான் உங்கள் அம்மாவே இருந்தது நான் சொல்கிறேன்ப்பா, அதிர்ஷ்டம் கெட்டவன்ப்பா அவன், நான் சொல்கிறேன். அப்படி படுத்தி எடுத்துருவான் அவன் 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 அவனுக்கு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கவே பிடிக்காது போல், அப்படி பண்ணி விட்டுருவாப்பா அவன். ஐயோ எப்போ தான் அந்த ப்ராப்ளம் ஒழியும்னு தெரியல. அது இருந்தால் அவளுக்கு நசன்னு இருக்கான்னு தெரியல, எனக்கு அப்படி நசுன்னு இருக்குது. எப்போ அவள் வீட்டுக்கு விட்டு அவள் ஆஃபீஸ்க்கு போகிறாரோ அப்போ தான் எனக்கு நிம்மதி. அந்த 1 வருஷம் வீட்டில் இருந்து அப்படி உசுரை வாங்கினான். 2வது டிகிரி எடுத்து போயேண்டி படிக்கனா, நான் போக மாட்டேன், அங்கே வந்து காலேஜில் சரியாகவே இல்லை, அது சரியில்லை இது சரியில்லை ஏதாச்சும் சொல்கிறது. அவளுக்கு இது இல்லவே இல்லைப்பா அவளுக்கு ப்ராப்ளம்மு. அவள் எங்கேயும் போனான், அவள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டேக்கோ போனான் கேக்கை வெட்டுறதுக்கு. எங்கே போய் தொலைஞ்சாலும் சொல்லவே மாட்டான். அப்போலேருந்து ஒழிஞ்சுது இந்த ப்ராப்ளம். ஒரு 18 வயசில் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த ப்ராப்ளம். எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. அப்போலேருந்து நசன்னு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாலும் தெரியுது இவளுக்கு ஓசிடி வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறது, அவன் வரப்போகிறவன் பொறுத்து இருக்குது என்ன நடக்குமோ எதுவும் நடக்குமோன்னு சொல்லிட்டு அவன் படுக்கிறான்ப்பா. எனக்கு இப்போ கூட மாப்பிள்ளை பார்த்துன்னு தான் இருக்கேன், ஒன்றுத்தையும் வந்து செட் ஆகிற மாதிரி இல்லை. ஓசிடி சொன்னாலே வந்து தெரிச்சு ஓடிடுறாங்க பசங்க, அவங்களுக்கு தெரியும் போல் ஓசிடினா என்னன்னு சொல்லிட்டு. எனக்கு அது கருமம் என்னன்னு தெரியல. ஒன்று தெரியும், அதுக்கு ஒழுங்காக வச்சிடணும், ஒழுங்காக க்ளீனாக வச்சிடணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது என்ன ப்ராப்ளம் ஏது ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உன் ஆஃபீஸில் அப்படி தான் பண்ணுவாளாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி. உனக்கு கடுப்பாக இருக்குமே. இல்லை ஆண்டி அப்படிலாம் இருக்காது. சரி நீ அப்படி தான். நான் ஓசிடி அவனுக்கு? எனக்கு ஓசிடி இல்லை ஆண்டி, நான் நார்மலாக தான் இருக்கேன். அப்போனா ஓகே.
அப்படியே ஒயின் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஸ்டேர்ஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வரா. அப்போ டக்குன்னு வி வந்து ஒயின் அப்படியே நில்லு. அவள் வந்து அப்படியே வந்து காலை வந்து ஒரு ஸ்டேர்ஸ் வச்சுட்டு ஒரு அப்படியே காற்றுல வந்து அப்படியே எப்படி வச்சுன்னு இருக்கா. என்ன சார் கீழே பாரு. பார்த்தா அங்கே வந்து லைக் கிளாஸ் துண்டுங்களாக இருக்கும்ல கீழே போட்டாங்கள அது இருக்கும். இப்போ ஒயின் அப்படியே உங்கள் அம்மாவை முறைக்கிறோம். என்னம்மா இது சொல்லிட்டேனேப்பா, பார்த்தியா நீயே கண்ணால் பார்த்துருப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்னம்மா சொல்லி வச்சுருக்க? என்னை பற்றி என்ன சொல்லி வச்சுருக்க? எதுவும் சொல்லலை, இப்படி படுத்துறல அதான் சொல்லி வச்சுருக்கேன். வேறு என்ன சொல்லி வச்சுருக்கு பாரு, வேறு என்ன இருக்குது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு? இது மட்டும் தான் இருக்குது சொல்கிறதுக்கு, உசிரை வாங்குறதுக்கு. எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போவேன்? என்னம்மா ஒரு பாஸ் இருக்காரு, அவர் முன்னாடி இப்படியா பேசுவேன் அறிவு கட்டுத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு களை கடிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா அது அப்படியே காலை வந்து இந்த சைடு வச்சுட்டு அப்படியே போகிறா. ஒழுங்காக க்ளீன் பண்ணி நானே க்ளீன் பண்ணிடுவேன். இரு கையில் குத்திக்க போகுது, நானே பண்ணுறேன்டி. நான் பிள்ளையாக பெற்றுட்டேன்ல, அப்போ கிடச்சது எனக்கு தரிசனம். அப்போலேருந்து என் உசுரை வாங்குறதுக்கே அது தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கத்திட்டு வந்து அதை அப்படியே வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து லைக் அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதை ரெடி பண்ணிட்டு ஒயின் அப்படியே டைனிங் டேபிளில் செட் பண்ணி விட்றா. அப்போ ஒயின் வந்து அம்மா எதுக்குமா தண்ணி இப்படி கிடக்குது இங்கே கீழே? எங்கடி இருக்குது தண்ணி? டேபிளில் கொட்டிருக்கு பாரு. அவங்க அம்மா வந்து எப்படி பார்க்குறாங்க, எங்கடி பாரு ஒரு ட்ராப் கீழே. அப்படியும் மண்டையில் ஒரு ஓங்கி மண்டையில் ஒன்று கொட்டி வைக்கிறாங்க. அப்படி நம்ம வீ வந்து அப்படி ஏஞ்சி நின்றுறாரு. தப்பாக நினச்சிக்காத, நீ உட்காரு. வேறு எதுவும் இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணால் தான் வந்து அவள் திருந்துவாள். நாலு பின்ன அவள் வீட்டுக்கு கட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி பண்ணால் புருஷங்களை துரத்தி விட மாட்டான்ல, அதனால இந்த மாதிரி கொஞ்சம் அடிக்கிறது சகஜமாக வச்சுக்குவான். நீ என்ன தப்பாக நினைக்காத, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீயை வந்து உட்கார வச்சிடுறாங்க. இப்போது நம்ம ஒயின் வந்து என்னம்மா என்னடி இது? எதுவும் இல்லை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவங்க எல்லாமே டைனிங் டேபிளை செட் பண்ணிவிட்டு தயாங்கையும் வந்து உட்கார சொல்கிறாங்க. தயாங் வந்து அப்படியே வந்து பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. டேபிளில் வந்து பக்கத்தில் வந்து தயாங் உட்காந்துருக்காரு. அதான் தயாங்னா வீனா தயாங் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா? என்னால் வீயே மெயின்டைன் பண்ண முடியல, அதனால தான் சம்டைம்ஸ் தயாங்னு வந்துடுது. ஓகே, வீ வந்து நம்ம ஒயின் பக்கத்தில் உட்கார்றாரு. அவங்க அம்மா வந்து பார்த்து ஒயினுக்கு வைக்கிறாங்க. ஒழுங்காக அந்த டிஷ்ஷு ஒழுங்காக அந்த இடத்துல வைக்கிறாங்க. அதுக்கான தொட்டுக்கு அங்கே வைக்கிறாங்க, இது அங்கே வைக்கிறாங்க. கரெக்டாக வந்து ஸ்பூன்ஸு ஸ்போக்கு எல்லாமே அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் வீ அப்படி பார்க்குறாரு, எப்படி பண்ணுறாங்களோ அதில் அப்படியே நோட் பண்ணி பார்க்குறாரு. எல்லாமே ஆச்சரியமாகவும் பார்க்குறாரு, அப்படியே நோட் பண்ணியும் பார்க்குறாரு. அப்போது அதே மாதிரி வந்து தயாங்க்கு வந்து வைக்கிறாங்க ஒயனோட அம்மா. அப்போது வீ வந்து ஆண்டி அதெல்லாம் பரவாயில்ல, நான் நார்மலாகவே சாப்பிட்டுப்பேன். பரவாயில்லப்பா, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் உனக்கு தான்ப்பா நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறேன். அவன் அப்பா வந்தால் அவன் அப்பாவுக்கு எனக்கு வைப்பேன். இவளுக்கு இந்த மாதிரி வச்சு எனக்கு வெளில போனாலும் இப்படி தான் நான் வைக்க வேண்டியதாக இருக்குது. ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் கூட அவங்க நம்மளை வந்து ஒரு மாதிரி குறுன்னு பார்க்குறாங்க. சரி விடு, நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நார்மலாக எல்லாமே வச்சுட்டு அதுக்கு வந்து ஒயின் வந்து அப்படியே சாப்பிட்றா. வீயும் அப்படி சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு அப்போது ஒயின் வந்து அம்மா எனக்கு பாஸ் கூட வந்து ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு ஈவினிங்காக வந்துடுறேன். ஈவினிங் வந்து நான் போயிட்டு வரேன், ஓகேவா? எங்கே போகிற? வெளியில். சார் சொல்லுங்கள் ஆண்டி. அது நாங்கள் வந்து அந்த கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு அந்த மீட்டிங்கில் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறோம் ஆண்டி. ஓகேப்பா, சரி போயிட்டு வாங்க. நல்லதுக்கு நடக்கட்டும், நல்லா நடக்கும்ப்பா, உனக்கு நல்லா நடக்கும், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லைக் பாட்டி மாதிரி பேசுகிறாங்க. இது வீக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா மேடை தவிர அவனுக்கு வந்து வீட்டில் வேறு யாருமே இல்லை. அம்மா அப்பா வந்து பிஸ்னஸ் பார்க்க வந்து லைக் பிஸ்னஸ் ட்ரிப்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. எப்போவுமே வீ வந்து தனியாக தான் இருப்பான், மேடு இருப்பாங்க. அவங்க வந்து மார்னிங் வருவாங்க, ஈவினிங் போயிடுவாங்க. அப்போ வரைக்கும் அவன் வந்து கம்பெனி வீடு பேச்சு தொண்டைக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஒயின் அப்பப்போ பேசுவா. ஆனால் இந்த மாதிரி கேர் கொடுத்து பேசுகிறதெல்லாம் வந்து ஒயின் அம்மா கிட்டே வந்து நல்லா வந்து அது ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வெளில அப்படி போகிறாங்க டோர்கிட்ட. அப்போது ஒயின் அம்மா வந்து இப்போ பார்த்து போயிட்டு வா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு பாய் காட்டுறாங்க. வீயும் வந்து ஓகே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது ஒயின் வந்து அப்படி பிஞ்ச் பண்ணுறா.
போயிட்டு வரேன் ஆன்ட்டி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வியும் வந்து ஒயனை வந்து காரில் ஏறி உட்காடுறாங்க. இப்போ ஒயன் வந்து என்ன பண்ணுறா, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு டிரைவர் சீட்டில் உட்கார போகிறா. டக்குன்னு வந்து வி வந்து கை பிடிச்சிட்டு, ஒயன் நான் போனோமா போக வேணான்னு நினைக்கிறேன் ஒயன், தயவு செஞ்சு நீ பக்கத்தில் உட்காந்துக்கிறியா, தயவு செஞ்சு பக்கத்தில் உட்காந்துக்கோ, ஓகே, பாஸாகவும் வரல செக்ரட்டரியாகவும் வரல, மனுஷனாக வந்திருக்கேன், தயவு செஞ்சு என் உயிருக்கு உத்தரவாதம் நான் மட்டும்தான், நீ இல்லை, போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது ஒயன் வந்து, அப்புறம் என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் அவ்வளோ கேவலமாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், மூஞ்சிக்கு நான் வேறு சொல்கிறேன், ரொம்ப கேவலமாக ஓட்டிகிட்டு போகிறேன், எனக்கு பயமாக இருக்குது, ஒரு நிமிடமும் நான் வந்து செத்து வர மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு நீ அங்கே போய் உட்காந்துக்கிறியா, உன் காலில் வேணால் விழுறேன் ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுவாரு. சார் அதெல்லாம் தேவையில்லை, நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காரா. நான் உனக்கு என்ன டிரைவரா ஒயன்? ஏன் சார் நீ பின்னாடி போய் உட்காடுறியா? அதுதான் உங்கள் பக்கத்தில் எப்படி உட்கார முடியும், நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டோரை ஓப்பன் பண்ணி உட்கார வச்சுட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, டிரைவர் சீட்டில் போய் உட்காடுறாரு. உட்காந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. கார் ஓட்டினே இருக்கும்போது ஒயன் வந்து அப்படியே உட்காந்துருப்பா. அவள் கை வந்து அவளோட தைஸில் வச்சுட்டு அப்படி உட்காந்துருப்பா. அப்போது வி வந்து ஒரு கை வந்து ஹேண்டலை வச்சுட்டு ஒரு கையை வந்து அப்படியே வந்து ஒயனோட கையை அப்படியே வந்து பிடிக்கிறாரு. ஒயன் வந்து அப்படி பார்க்குறா. அவர் வந்து, ஏன் உன் கை கூட பிடிக்கூடாதா என்ன? எதுக்கு பிடிக்கணும், ஏன் பிடிக்கணும் அவ்வளோதான், எதுக்கு ஏன் எதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறா. அப்படியே இன்னொன்று கையை வச்சு ஹேண்ட்பேக்கில் கை விட்றா. ஹேண்ட்பேக்கில் கை விட்டு அப்படியே ஒரு சானிடைசர் அப்படியே எடுக்கிறா. அப்போது வந்து நம்ம வி என்ன பண்ணுறாருன்னா, இந்த கை பிடிச்சிட்டு இருந்தார்ல, அதை அப்படியே கை விட்டு அந்த சானிடைசர் எடுத்து வந்து அவர் ஜன்னல் திறந்து அதுக்குள்ளே தூக்கி போட்டுடுறாரு. அப்போது வாங்கி, சார் அது சார் யாரோ உயிரும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அது எதுக்கு உயிருன்னு சொல்கிற வயன்? ஏன்னா நான் தான் இனிமேல் உயிர், ஓகே, அதெல்லாம் நீ சொல்லிட்டு தெரியக்கூடாது, இனிமேல் நீ பக்கத்தில் இருந்தால் அதை யூஸே பண்ணக்கூடாது, உனக்கு நான் தான் தொடுவேன், நீ தொடும்போது நீ அருவறுப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க, காரை திறந்து உன்னை தள்ளி விட்டுருவேன், அதுக்கு நீங்கள் அதே பண்ணிடலாம் சார். அவர் அப்படியே முறைக்கிறாரு. முறைச்சி மறுபடியும் அந்த கையை அப்படி பிடிக்கிறாரு. சார் விடுங்க சார், என் கையை இந்த மாதிரி யாரும் பிடிச்சதே இல்லை தெரியுமா, விடுங்க. ஏன் யார் பிடிக்கணும்? நான் தான் பிடிக்கணும். உன்னோட வரம் போகிற உன் ஃபியான்சி தான் பிடிக்கணும், வரப்போகிற உன் ஹஸ்பண்ட் தான் பிடிக்கணும், உன் புருஷன் தான் பிடிக்கணும், வரப்போகிறோம் உன்னோட புருஷன் நானாகவே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே இன்னும் வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க சார், ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கொஞ்சம் லூஸ் பண்ணுறாரு. அந்த டிரைவ் ஃபுல்லாகவே கை பிடிச்சிட்டு தான் வராரு. அந்த டிரைவ் வந்து ஒரு 1/2 hour போகுது. ஒயின் அப்படியே தூங்கிடுறா அவள் அந்த சீட்டில் அப்படியே படுத்து. அப்போது அந்த டிரைவிங் வந்ததே அப்படியே ஒரு 15 minutes ஆச்சு ஒயின் அப்படியே ரசிச்சிருப்பார். அவள் எப்போவுமே வந்து ஒரு ஃபார்மில் தானே வந்திருப்பா. நேற்று வேறு திட்டிருப்பாருனால அவள் வந்து இந்த கேஷுவல் வேரில் வந்திருப்பா. லைக் ஒரு நார்மலாக ஒரு ட்ரெஸ் போடுவாங்கள்ல, ஸோ அனார்கலி ட்ரெஸ்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் அதை சொல்கிறேன். அந்த ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் மாதிரிலாம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக ஒரு மாதிரி க்யூட்டாக வந்திருப்பா. அது அப்படியே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரசிக்கிறாரு. ஒரு 15 minutes அவருக்கு வந்து டைம் போகிறதே தெரியல. அப்படியே ஒரு 15 minutes அப்படியே ரசிக்கிறாரு ஒயனை. அதுக்கப்புறம் வந்து அவருக்கே அறியாமல் வந்து கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸை வந்து டக்குன்னு ரியலைஸ் பண்ண நம்ம ஒயன் அப்படியே ஏஞ்சிக்கிறோம். அப்படியே கண்ணை தொடச்சிட்டு, என்ன சார் பண்ணீங்க நீங்கள் இப்போது? அது எதுவும் இல்லை, ரொம்ப நேரம் ரசித்தேன், எனக்கே தெரியாமல் நான் உன்னை கிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா மறுபடியுமா? ஆமாம், நான் பண்ணாமல் யார் பண்ணுவாங்க? பக்கத்து வீட்டுக்காரன் நான் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் பண்ணணும்? ஆமாம் ஏன் பண்ணணும்? ஓ, பக்கத்து வீட்டுக்காரன் பையனா? சொல்லவே இல்லை. நான் எதுக்கு சொல்லணும் தேவையில்லாமல்? சரி விட, ஓகே, எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நீ தான் என் வருங்கால பொண்டாட்டின்னேன், ஓகே வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காரை அப்படியே வந்து அவரை சீட் பெல்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் வந்து ஏஞ்சி போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பொண்டாட்டி அவர்களே கீழே இறங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே இறங்கி வச்சு அப்படி கையை வந்து பிடிக்கிறாரு. சார் இந்த மாதிரிலாம் பேசாதுங்க சார். ஏன் பொண்டாட்டி ஏன் பேசக்கூடாது? ஐயோ, அங்கெல்லாம் வந்து புருஷக்கார பொண்டாட்டி கூப்பிடுறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது. நான் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் பொண்டாட்டி கூப்பிட்றேன்னா நீ எவ்வளோ பேர் லக்கி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு போகிறாரு. பார்த்தா அது ரொம்ப பீச்சுக்கு எதுக்கு சார் நாங்கள் வந்தோம்? அது எனக்கு புரியாது வயன். இந்த இடத்துலேருந்து தான் நான் என்னோடய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி என் வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி நான் ஆக்கினேன்.
அதனால தான் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தரன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. சார் நான் வரேன் சார், என் கையை விடுங்க சார். முடியாது, உன் கையை விட முடியாது. வேறு எனக்கு நீங்கள் வேணாம். ஏன் வேணாம்? எனக்கு வேணாம். எப்படி சார் ஒரு செக்ரட்டரி போய் ஒரு பாஸை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏன் நீலாம் கேட்ராமா பார்க்குற கேஸ் தானே, அதுலலாம் நம்ம நடக்குமே. ஏன் நீங்களும் பார்ப்பீங்களா? இல்லையே, பார்க்க மாட்டேன். ஆனால் உனக்காக ஒரு ட்ராமா பார்த்தேன். அதுலேருந்து தான் வந்து இந்த மாதிரியும் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை கற்றுட்டு வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறேன். ஐயோ, அது கேட்ராமா சார், ரியாலிட்டியில் அப்படி இருக்கா? அதை கேவலமாக பேசுவாங்க. என்னை விடுங்க, என் கையை விடுங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது கையை பிடிச்சா. இங்கே பாருவாயன், நான் பிடிப்பேன், நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து டைட்டாக அப்படியே பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஐயோ கடவுளே, எனக்கு இங்கே சத்துடலானான்னு தோணுது. ஏன் என் கை பிடிச்சா நீ செத்துடலான்னு தோணுதா உனக்கு? அப்படிலாம் இல்லை சார், உங்களுக்கு நல்ல பொண்ணாக கிடைப்பா. என் பாரு, இந்த மாதிரி பொண்ணுன்னா உங்களுக்கு வேணாம். இந்த மாதிரி பொண்ணு இருந்தால் உங்களை வருங்காலத்தில் அந்த பொண்ணை தொடக்கூட முடியாது. என்ன கூட உங்களுக்கு தொடக்கூட முடியாது சார். உங்களுக்கு எப்படி இந்த பொண்ணெல்லாம் நான் ஒரு ரொமான்டிக் பர்சன் கூட இல்லை சார். நான் ஒரு சரியான ஒரு வேட்டான ஒரு கேஸு. அந்த கேஸெல்லாம் நீங்கள் லவ் பண்ணாதீங்க சார், உங்களுக்கு வாழ்க்கையே வெறுத்துரும். தயவு செஞ்சு என்னை விடுங்க. அது எப்படி விட முடியும் ஏன் சார்? என்னை விடுங்க சார், சார் என்னை விடுங்க. இங்கே பாருவா, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ எனக்கு மட்டும்தான். சார் வேணாம் சார், எனக்கு நீங்கள் வேணாம் சார். இங்கே பாரு வாயன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு எப்போவுமே. நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அது கண்டிப்பாக அது நடந்தே ஆகணும் வாயன். சார் நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார், நீங்கள் எனக்கு வேணாம், என்னை விடுங்க, என் கையை ஃபஸ்ட்டு விடுங்க சார். எனக்கு கையெல்லாம் வலிக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. சார் எனக்கு உங்கள் பிளான் தெரிஞ்சிருச்சு. நான் எங்கே வேணான்னு சொல்லிவிட்டு எனக்கு இல்லாதது யாருக்கும் கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடலத்தில் தானே நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஆனால் கரெக்டாக எங்கே நின்றுருப்பாங்கன்னா, கடல் தண்ணினா அதுக்கிட்ட மண்ணில் உட்காருவோம்ல, அங்கே வந்துட்டாங்க அவங்க கிட்ட. ஹே லூசா, நீ எனக்கு தெரியும், நீ எனக்கு மட்டும்தான். கையை விடுறா பையன். இப்போ நீ என் கையை விடலைன்னு வச்சுக்கோ, ஏன் என்னோட கை உன் கன்னத்தில் தான் இருக்கும், அவ்வளோதான் சொல்கிறேன். கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாஷாக சொல்கிறா. அப்படியே வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு அவர் ஷாக்கோட நிற்கிறாரு. கையை விடுன்னு சொன்னேன், அவர் அப்படியே கையை விட்டுட்டாரு. நான் தான் சொல்லின்னு தானே இருக்கேன், நீ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு. நானும் சரி நாசுக்காக சொல்லலாம், ஹாஷாக சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்து வேணான்னு சொல்லின்னு இருக்கேன். நீங்கள் நான் வேணும்னு சொன்னால் எப்படி சார்? நான் ஒரு வேறு பையனை லவ் பண்ணுறேன் சார், சின்சியராக 2 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். நான் ஒன் சைடாக அவ்வளோ லவ் பண்ணுறேன் அந்த பையனை நான். ஆனால் அந்த பையனை நான் எவ்வளோ நாளாக தேடின்னு இருக்கேன் தெரியுமா? அவ்வளோ இன்டென்ஸாக நான் அந்த பையனை லவ் பண்ணுறேன். அந்த பையன் தவிர என்னால் யாரும் நினைக்க முடியாது சார். கையை மட்டும் விட்டுருங்க தயவு செஞ்சு. என் முன்னாடி வந்துடாதீங்க, நான்லேருந்து உங்கள் கம்பெனிக்கும் நான் வர மாட்டேன், ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. வயன் என்ன சொன்னேன் உங்களுக்கு கேட்கலையா சார்? உங்களுக்கு நான் ஹாஷாக சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் உங்களை ஒன்று பார்த்தும் சொல்கிறேன். நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் அது அப்படியே வந்து இன்டெரக்டாக சொல்ல பார்க்குறேன். நீங்கள் எனக்கு வேணான்னு சொல்லிவிட்டு இது கேட்காம வேணும்னு சொன்னால் எப்படி சார் நான் சொல்கிறது? சொல்லி தான் ஆகணும், நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஒரு லவ்வை எப்போ ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது சார். அது ஒரு மாதிரி உள்ளேருந்து ஒரு ஃபீலிங்கான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா நாளை பின்ன அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்குடா நம்ம அவளுக்கு கல்யாணம் பண்ணோம், அவள் வாழ்க்கையும் நம்ம ஸ்பாயில் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள்கிட்ட இப்போவே சொல்லிடுறேன். நான் வேறு பர்சனை லவ் பண்ணுறேன் சார், தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கன் வாய்ஸாக அப்படி பேசுகிறாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? இந்த கடல் பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது வயன்? எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுற அவளோட கன்னத்தில். சொல்லு, உனக்கு என்ன ஞாபகம் வருது? எனக்கு இந்த கடலில் ஒரு அழகான ஒரு விஷயம் நடந்திருக்கு வாயன். அது என்னோடய லைஃப்பில் அது நடந்த ஒரு பிளெஸ்ட் மூமெண்ட் நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான மூமெண்ட்டாக நான் நினச்சேன். அது ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷியஸ் டைம். அந்த டைம் தான் என்னோடய வாழ்க்கையை சூஸ் பண்ணுச்சு. உனக்கு இந்த கடல் பார்த்தா என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுது சார்? நீ ஃபஸ்ட்டு சொல்லு.
எப்போவுமே கேர்ள்ஸ் தான் ஃபஸ்ட்டு. அப்போது என்ன சொல்கிறா, இங்கே நடந்த ஒரு விஷயந்தான் சார் என்னோடய லைஃப்பில் எனக்கு ஒரு பிக்கான ஒரு விஷயம். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய லைஃப்பில் ஒரு நடந்த ஒரு பிக் ட்ராஜடிக்கான ஒரு விஷயம். அதில் நிறைய ஒரு விஷயம் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான். ஆனால் அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுமா? அந்த பர்சன் என்னோடய லைஃப்பில் பார்த்தது. அந்த பர்சன் தான் என்னோடய லைஃப்பில் இருக்கிற எல்லாமே, லவ், என்ன வேணாலும். அந்த பர்சனை நான் பார்த்தது இல்லை, ஆனால் என்னோடய மனசில் ஆழமாக பதிஞ்ச அந்த டீப்பான ஒரு வாய்ஸ், அது மட்டும் என்னோடய லைஃப்பில் எப்போவுமே இருக்கும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா சார், ஃபஸ்ட்டு நான் அவங்கள கம்பெனியில் பார்க்கும்போது அந்த பர்சனோட வாய்ஸும் உங்கள் வாய்ஸும் அவ்வளோ சிம்லராக இருந்துச்சு. அந்த ஒரு டீப்பான வாய்ஸு. கொஞ்ச நேரத்தில் உங்கள் வாய்ஸில் நான் ஃபால் ஆகிட்டேன். நீங்கள் தானா அது அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா எப்படி இருக்க முடியும், அந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நானே நினச்சேன். அப்படியே வந்து வி வந்து அப்படியே பார்க்குறீங்கள என்ன நடக்குது, என்ன சொல்கிறா இவ, ஒன்றுமே புரியலையேன்னு. எப்படி சொல்கிறது, 2 இயர்ஸ் பேக் என்னோடய லைஃப்பில் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு 18 இயர்ஸ் பர்த்டே, அதுதான் 18 இயர்ஸ் பர்த்டே எனக்கு. அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண நான் இந்த பீச்சுக்கு நான் வந்திருந்தேன். அப்போது இந்த பீச்சுக்கு வரும்போது லூசுத்தனமான ஒரு பையன் என்ன பண்ணான் தெரியுமா, சூசைட் பண்ணு போயிட்டான். நான் ஐ திங்க் சொல்லப்போனால் எனக்கு வந்து கடல் தண்ணினால ஆகாது, ஒரு மாதிரி அலர்ஜிக்காக இருக்கும். ஆக்சுவலி சொல்லப்போனால் அங்கேருந்து தான் எனக்கு ஓசிடி ப்ராப்ளமே வந்துச்சு. ஒரு மாதிரி பேனிக்காக நான் அந்த கடலில் போனதால், அந்த பையனை காப்பாதனால, அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு பேனிக்கால் எனக்கு அந்த ஓசிடி வந்து அது வந்து அப்படியே வந்துருச்சு. அது எதுக்கு எந்த இடத்துல வந்துச்சு எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஓசிடி ப்ராப்ளமே வந்துச்சு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது கடல் கண்ணை போல தான் நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். எனக்கு அலர்ஜி கண்ணது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஒரே ஒரு அட்வான்டேஜ்னால் அந்த ஒரு பர்சன் அந்த பையனை பார்த்துட்டு தான் ஒரு அட்வான்டேஜ். எப்படியோ கஷ்டப்பட்டு நான் அந்த பையனை காப்பாற்றிட்டேன். சொல்லப்போனால் அந்த பையன் தான் என்னை காப்பாற்றினான். நான் தான் செத்துருப்பேன் அந்த கொஞ்சம் நேரத்தில். அந்த பையன் தான் எப்படியோ காப்பாற்றிட்டு கொண்டு வந்தேன். அந்த பையன்கிட்ட நான் கேட்டேன், சார் எதுக்குடா நீ சூசைட் பண்ண, நீனா லூஸா கோழையா, நீ எதுக்கு சில்லியாலாம் சூசைட் பண்ண, உனக்கு அறிவு இல்லையா, எதுக்குடா சூசைட் பண்ண அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவன் சொல்லவே இல்லை பதில். அதுக்கப்புறம் அவனே சொன்னான். என்ன தெரியுமா சொன்னான், அது கேட்டு எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு சார், சில்லியாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து நம்ம வி வந்து எங்கள் அப்பா திட்டாருன்னு சொன்னான், அதானே அப்படின்னு சொல்லும்போது ஒயனோட ஃபேஸில் இருக்கிற அந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஷாக்கோடு அப்படியே திரும்பி பார்க்குறா வியை. உங்களுக்கு எப்படி தெரியும், அங்கே எங்களை தவிர யாருமே இல்லையே. ஃபஸ்ட்டு நீ வந்து என்னை லவ் பண்ணலன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு வயன். ஆனால் இப்போது இந்த கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இனிக்குது வயன். ஏன் சொல்லு, பிகாஸ் அந்த பர்சனே நான் தான் வயன். அங்கேருந்தான் உன்னை லவ் பண்ணவே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அங்கேருந்தான் என்னோடய லைஃப்பில் எனக்கு ஒரு பெரிய ட்ராஜடிக்கான ஒரு விஷயத்தை நான் கடந்து வந்தேன். எப்போ நான் வந்து ஒரு மாதிரி ஃபெட்டப் ஆறணும், அந்த டைமில் நான் இந்த மாதிரி நடு ராத்திரி பீச்சுக்கு வருவேன். யாராச்சும் வருவாங்களா, நான் வருவேன் அந்த பீச்சுக்கு. அந்த பீச்சில் வந்து நீ சொன்னது அட்வைஸ்லாம் நான் அப்படியே ரீகால் பண்ணுவேன், அப்படியே கேட்பேன். அது அப்படியே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆறுதலாக இருக்கும். எப்பப்போ என்னோடய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்னை விட்டு போவாங்களோ, எப்பப்போ எனக்குலாம் சின்ன லாஸ் ஆகுமோ, அப்போலாம் உன்னோட அட்வைஸ் நான் அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே அதை யோசித்து பார்ப்பேன் வயன். அந்த ஒரு வாய்ஸ் எனக்கு கேட்கும். உனக்கு என்ன நினச்ச நீ, உனக்கு எல்லா கம்பெனியும் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தேர்ட் ரவுண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கல்ல, அது ஏன் சொல்லு. நீ என் கம்பெனி தான் வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனியில் தான் நான் தான் சொன்னேன் தெரியுமா. நீ எந்தெந்த கம்பெனியோ போறியோ அந்தந்த கம்பெனியில் நீ ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆவேன், செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆவேன், தேர்ட் ரவுண்ட் ஏன் ரிஜெக்ட் ஆக நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சியா? எதுக்குண்ணா, நீ என் கம்பெனியில் தான் வேலை செய்யணும். உனக்கு நான் இருந்திருந்தால் நீ வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் நீ செக்யூரிட்டிக்கு படிக்கலை, ஆனால் எதுக்கு நான் வந்து எம்ப்ளாயி கொடுக்காம நீ செக்யூரிட்டியாக கொடுத்தேன்னு தெரியுமா. நீ என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக நீ இருக்கணும், என் கூடையே இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி லவ்வாக கன்வெர்ட் ஆகி எப்போவுமே என்னோடய லைஃப்பில் என்னோடய ஒய்ஃபாக இருக்கணும்னு நான் நினச்சேன் வயன். அப்போலேருந்து தான் உன் மேலே ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டார்ட் ஆச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் எப்போ தெரியுமா வயன், ஒரு திரும்பி பார்த்து நீ ஒரு ஸ்மைல் பண்ண பார்த்தியா,
அப்போ நான் விழுந்தவன். இப்போ வரைக்கும் நினச்சிக்கவே இல்லை வயன். நானும் எப்போயோ சொல்ல பார்ப்பேன், இந்த மாதிரி என்னோடய லைவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பார்ப்பேன். அந்த பையன் நான் தான் சொல்ல நிறைய வாட்டி ட்ரை பண்ணுவேன். ஆனால் என்னால் அது என்னால் மூஞ்சி பார்த்தா எனக்கு அது சொல்லவே முடியாது. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும். சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ பெரிய மனுஷாக இருந்தால் கூட ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லும்போது அவங்க தோற்றுருவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அவ்வளோ ஒரு பயம் கூட லவ் சொல்லும்போது. சரி, அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம சொல்ல முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ரிக்ரெட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு நான் அவங்ககிட்ட அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணேன். அதை நீ கேட்கல. எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்து நான் உன்னை கிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ப்ரப்போஸ் பண்ணேன். டேரெக்டாக நீ கல்யாணம் பண்ணிக்கொண்டு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் நீ அசால்ட்டாக ஏதோ அப்படி சொல்லிட்டு போயிட்ட. அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. சரி, ஓகே, நர்வஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். சரி, ஓகே, நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்ம நல்லா பேசி அவகிட்ட நல்லா லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தால் சொல்கிற எனக்கு வேற ஒரு பையன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்போ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு வயன். நான் உடஞ்சிட்டேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் லவ் பண்ணேன். 2 வருஷமாக அவன் மேலே க்ரேஸாக இருந்தேன். 2 வருஷமாக மேலே பைத்தியக்காரத்தனமாக அவன் மேலே நான் காதலித்தேன். நீ எங்கெங்கே போறியோ அங்கங்கே ஃபாலோ பண்ணேன். நீ எந்தெந்த கம்பெனி போறியோ அந்தந்த ரிஜெக்ட் பண்ணி என் கம்பெனி தான் நீ வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எல்லா கம்பெனிலையும் அந்த மாதிரி இது பண்ணி எடுப்பேன் எல்லாத்துலேயும். ஆனால் நீ அசால்ட்டாக ஒரு பையனை லவ் பண்ணு சொல்லும்போது நான் உடஞ்சிட்டேன் வயன். ஆனால் அந்த டைமில் வலிச்சுது. இப்போ நீ சொல்லும் போது ஒரு மாதிரி இனிக்குது வயன். ஆனால் அந்த பர்சன் நான் தான் நீ இருப்பேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை, தெரியுமா? அந்த பர்சனை அந்த பர்சனை தான் நீ லவ் பண்ணுறேன்னு சொல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை வயன். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டு அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே நம்ம அப்படியே திரும்பி பார்க்குறாரு வயனை. அப்படியே கண் கலங்கிட்டு முறைச்சி பார்க்குறா. அவர் அப்படியே கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, எதுக்கு இவன் முறைச்சி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளோட காலர் பிடிச்சி அப்படியே ஒரு ஸ்ட்ராங்காக அப்படியே கிஸ் பண்ணுறா. கிட்டத்தட்ட அந்த கிஸ்ஸு 10 மினிட்ஸ் கிட்டே இருந்திருக்கும். அப்படியே அந்த கிஸ்ஸை எடுத்துட்டு, பைத்தியக்காரனாடா நீ என்ன பைத்தியக்காரனா? என்னோடய லைஃப்பில் நான் 6 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 6 மாதம் நான் வேஸ்ட் பண்ணது, தெரியுமா? என்னோடய பெட்ரோல் செலவு போச்சு, என்னோட எல்லாமே போச்சு, தெரியுமா? என்னோட 1 வருஷம் வேஸ்ட் ஆகிடுச்சு கம்பெனிக்கு நான் போகாமல் இருந்து. நீ எப்போவே வந்து சரி அதை விட 1 வருஷம் விடு. 6 மாதத்துக்கு முன்னாடி உன்னை ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணும்போது நீ ஒரு வார்த்தை அது நான் தாண்டி அப்படின்னு சொல்ல முடியாது அவனால். இப்போ வரைக்கும் சொல்லி கல்யாணம் பண்ணி நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன்டா. கழுத நீலாம் ஒரு ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிரித்து மேஞ்சி அடிக்கிறா. அந்த ஹேண்ட்பேக் போட்டு ஒரே அடி. அடிக்காதடி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறா. அப்போது வயனோட கையை பிடிச்சி நம்ம வந்து எங்கடி போகிற பைத்தியக்காரன்டா நீலாம், பேசாத, என் மூஞ்சிலே முழிக்காத சனியே, நீ நமக்கு வந்து வாச்சது பாரு எப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் 6 மாதம் வேஸ்ட் பண்ணிட்டான். எவ்வளோ பெட்ரோல் செலவு போயிருக்கோம் தெரியுமா? எவ்வளோ தேடி இருப்பேன் தெரியுமா? அதுக்கு முன்னாடி 2 வருஷம் உன்னை தேடி இருப்பேன். 6 மாதத்துக்கு உன்னை நான் மீட் பண்ணேன்னு அப்போவே சொல்லியிருக்கணும்ல. சி போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் நடந்து போகிறா. அப்படியே என்ன பண்ணுறா, நம்ம தயாங் வந்து அப்படியே இழுத்து அப்படியே வந்து எப்படி சொல்ல ஹிப்போடு அப்படியே வந்து அணைச்சிக்கிறாரு. அப்படியே க்ளோஸாக இருக்காங்க. அவன் அப்படியே வந்து லைக் ஐ கான்டாக்ட் பண்ணுறா தயாங்கோட ஐஸை. அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணுறா. ஐயோ என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், நம்ம லவ் பண்ண பர்சன் இவ்வளோ அழகாக இருப்பானா, நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேறு இமேஜின் பண்ணியிருப்பாள். இவன் வேறு மாதிரி இருந்திருக்கான். அவள் ஒரு மாதிரி சும்மாராக தான் இமேஜின் பண்ணியிருப்பாள். பிகாஸ் அவள் பார்க்கல. இவன் பார்த்தா இவ்வளோ அழகாக அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஆண் அழகாக மாதிரி இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி ஹை கான்ட் பண்ணுறி அப்படியே அவ்வளோ மாதிரி ஷை ஆகுது அவளுக்கு. தயவாங்க அப்படியே பார்க்காத தயவாங்க, ஒரு மாதிரி எனக்கு வெக்கமாக வருது. வெக்கமா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சீக்கை அப்படியே தூக்குறாரு. தயவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி திருப்பிக்கிறா. அந்த டைமில் சன் அப்படி செட் ஆகும். அப்படியே அவர் கன்னத்தை பிடிச்சி அப்படியே அந்த சன்னுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது சொல்லப்போனால் அந்த சீனு. அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த சன்னு வரத்துக்கும் அந்த சன்னை வந்து கிஸ் பண்ணுற மாதிரி உங்களை கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஒரு அழகான லவ்வபலான ஒரு கிஸ் ஒரு மாதிரியாக போகுது. அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஒயின் அப்படியே பின்னாடி போகும்போது அவள் கால் ஹீல்ஸ் போட்டிருப்பா, அது ஸ்கிட்டை அப்படியே கீழே விழுந்துடுறா. அப்போ கூட தயாங்க விடலையே, ஒரு மாதிரி காமக்கரடன் மாதிரி அப்படியே வந்து அந்த அப்படியே அவள் கீழே விழுந்துட்டு அப்போ கூட இப்போ டெப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஸோ அது அப்படியே இருட்டாயிடுச்சு. சன்செட் ஆனால் அப்படியே இருட்டாயிடும்ல, அந்த மாதிரி இருட்டாயிடுச்சு. அப்போ டார்ச் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துட்டு அப்படியே வந்திருப்பான். அந்த டார்ச் எடுக்கும்போது அங்கே நம்ம வயனும் வியும் வந்து கிஸ் பண்ணி இருப்பாங்க. டே யாருங்கடா நீங்கள்லாம்,
இங்கே வந்து அசிங்கம் பண்ணுறாங்க, சி கருமை பார்க்க தான் பீச்சுக்கு வந்தேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி போயிடுறாரு. அங்கே நம்ம வயன் அப்படியே தள்ளி விட்டு, சி போடா, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சு, போ ஏன் நீ இவ்வளோ, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு, எதுக்குடா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டரை அடிச்சுட்டு அவள் போகிறா. அப்படியே பின்னாடி வந்து வி வந்து அப்படியே வந்து வயனை வந்து பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிரைடல் ஸ்டைலில் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. ஏண்டி பொண்டாட்டி, நான் தொட்டால் அவனுக்கு எதுவும் ஆகலையா என்ன? இந்த மாதிரி ஓசிடி கருமோ தொட்டாலே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவியே, இப்போ மட்டும் கிஸ் பண்ண உனக்கு ஒரு மாதிரியா இல்லை? அப்போது வயனை அப்படி திரும்புகிறா. அது அது எப்படி சொல்கிறது, ஆகுது தான், ஆனால் பிடிச்சிருக்கு, உன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால் எனக்கு இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ இல்லையா உனக்கு? அதுதான் காதல் சார், அதுதான் காதல். ஓ, அதுதான் காதல், சரி சரி. அப்படியே 2 months ஸ்கிப் பண்ணி காட்டலாம். வயனாகிய நீங்கள் கிம் தயாங்கை திருமணம் செய்வதற்கு சம்மதமா? சம்மதம். கிம் தயாங்கிய நீங்கள் சாம் வயனஸ் திருமணம் செய்வதற்கு சம்மதமா? சம்மதம். அப்போது வந்து ஃபாதர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி சொல்கிறாரு. அப்போது நம்ம வயன் வந்து, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாதர் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், அப்போலேருந்து நான் பார்த்துன்னு தான் இருக்கேன், இந்த ஒழுங்காக மைக்கை நீங்கள் ஒழுங்காக பேசுகிற மாட்டீங்க, இந்த புக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, அதை போய் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாதா என்ன? இந்த புக்கை இப்படி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே புக்கை இந்த மாதிரி சைடு வாங்கி இது கரெக்டாக வைக்கிறா. பக்கத்தில் 2-3 புக்கு இருக்கும், அந்த புக்கை அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறா. இந்த மாதிரி தான் வைக்கணும், இந்த மாதிரி கேவலமாக இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது, அது பார்க்க நீட்டாக இருக்குது, எவ்வளோ தூசியாக இருக்குது பாருங்கள், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இனிமேல் நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டை பார்க்கும்போதோ இல்லை ஏதாச்சும் நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணும்போதோ இந்த மாதிரி ஒழுங்காக க்ளீன் பண்ணிட்டு வைங்க, ஓகேவா? இப்போ அந்த ஃபாதர் வந்து ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. வாட்டா? ஏன்னா ஃபாதர் இப்படி தான் இருக்கணும், யாராச்சும் இந்த மாதிரி க்ளீனாக எல்லாமே வைக்க முடியுமா என்ன? அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஒரு மாதிரி எம்பாரஸ்ட் ஆகிடுச்சு, என்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டா டக்குன்னு, இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டார், இந்த மாதிரி ஒரு பொண்ணு யாரும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அப்படி நம்ம ஒயின் அப்படி போட்டு உடச்சிட்டா. அவங்க அம்மா வந்து பின்னாடி வந்து லைக் முதுகில் அடிக்கிறாங்க. சனியனே, கல்யாணத்துலேயே இப்படி தான் பண்ணுவியா? அறிவில்லை உனக்கு? எங்கே என்ன சொல்லணும்னு தெரியல உனக்கு, வாய் ரொம்ப நீளிருச்சுன்னு நினைக்கிறேன், வீட்டுக்கு வா, தொட்டப்பக்கட்ட பிய அடிக்கிறவன. அது சாரி ஃபாதர், தெரியாமல் சொல்லிட்டேன், பழக்கம் தோஷம். அந்த ஃபாதர் அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு, தம்பி நீங்கள் ஏதாச்சும் உங்கள் பொண்டாட்டிக்கு வந்து ஏதாச்சும் ப்ராமிஸ் ஏதாச்சும் பண்ணணுமா என்ன? ஆமாம் ஃபாதர், நான் பண்ணணும் அப்படி சொன்னது ஒயின் அப்படியே வந்து தயாங்க பார்க்குறா. எப்போவுமே என்னோடய காதல் உன்னோட 70 வயசு இருந்தால் கூட, 80 வயசு இருந்தால் கூட, 90 வயசு இருந்தால் கூட, நான் இருந்தால் கூட உன்னோட லவ் எப்போவுமே இருக்கும் வயன், என்னோடய ப்ரெசன்ஸ் எப்போவுமே உன் கூட நான் எப்போவுமே வைப்பேன் வயன். உன்னோட கண்ணில் இருக்கிற அந்த ஐலைனர் கலையாமல் பார்த்துப்பேன், ஆனால் உதட்டில் இருக்கிற லிப்ஸ்டிக்கு நான் வந்து உறுதி சொல்ல மாட்டேன், ஆனால் உன் கண்ணில் இருக்கிற அந்த மைக்கும் அந்த ஐலைனருக்கு மட்டும் உறுதி சொல்கிறேன். உன் கண்ணில் இந்த ஒரு சொட்டு தண்ணீர் கூட நான் வந்து வரவிட மாட்டேன் வயன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போது வயன் வந்து, அது என்ன லிப்ஸ்டிக்கு, அது எப்படி, அதுக்கு எதுக்கு உறுதி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறா. அப்போது வந்து வயன் பார்த்து பேசு, இல்லைன்னா இருக்குது பார்த்து பேசுறதுக்கு, அது என்ன ஐலைனருக்கு சொன்னார், அது ஏன் லிப்ஸ்டிக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இன்னோசென்ட்டாக கேட்குறா. அப்போது வி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவளோட ஹிப்பை அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இழுத்து ஒரு மாதிரி டெப்த்தான ஒரு கிஸ் வைக்கிறாரு. அப்படியே ஒயின் அப்படியே வியர்ட் ஐஸோடு அப்படியே வந்து அப்படியே அந்த கிஸ் பிரேக் ஆகுது. அப்போது வி வந்து, லிப்ஸ்டிக் கலைஞ்சிச்சு பாரு. ஆமாம், அதுக்கு தான் நான் உறுதி சொல்ல முடியாதுன்னு சொன்னேன், அதுக்குள்ள எனக்கு புரியலையா? அப்போ அங்கே இருக்கிற வந்து இங்கே உட்காந்துருப்பாங்கள்ல, எல்லோரும் வந்து உட்காந்துருப்பாங்கள்ல கல்யாணம் பார்க்க, அவங்கெல்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் இருந்திருக்கும். அது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து கண்ணு இந்த மாதிரி மறைச்சிக்கிறாங்க.
ஐயோ இந்த காலத்து பசங்க இருக்காங்களே ரொம்ப பொல்லாத பசங்களாக இருக்காங்க. சை இப்படி தான் பண்ணுவாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாக அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்படியே பொண்டாட்டியை பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சுக்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ரொமான்டிக்கலாலாம் பேசுகிறது இல்லைல்ல யாரும் சர்ச்சில். அந்த மாதிரி பேசுகிறது ஒரு மாதிரி அவங்கெல்லாம் அப்படியே குனிஞ்சுக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு ஹஸ்பண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஷையாக சிரிக்கிறாங்க. என்னடா இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மா வந்து இப்போ இது கேட்கணும் மாடி ஒயனு இப்போ பாரு எல்லோரும் கேவலமாக பார்க்குறாங்க. ஐயோ மாப்பிள்ளை இருக்காரு சரியான நாட்டியாக இருக்காருடி அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அவங்க வயனோட அம்மா வந்து கீழே குடிஞ்சிக்கிறாங்க. அப்படியே நம்ம 6 இயர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். அப்போது வயன் வந்து கத்தினே இருக்கா, இஷா 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 இப்போ நீ கீழே இறங்கி வரலன்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே நான் எப்படி அடிப்பேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி விட்டுருவேன். உங்கள் அப்பா இருக்காங்க, ஐயோ உங்கள் அப்பா கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. உனக்கு தான் செல்லம் பாசம் கொடுத்து கெடுத்தவன் அந்த மனுஷன் மட்டும்தான். கீழே வரையா இல்லையா, ஸ்கூல் பஸ் வந்துட போதுடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினா இருக்கா வயனு. இப்போது வந்து பொண்டாட்டி எது கத்தினே இருக்கேன் நீ இங்கே பாருங்கங்க, அவள் எப்போ போனால் வரவே இல்லை பாருங்கங்க. அவள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இப்போ வரைக்கும் வெளியில் வரவே இல்லை. அவள் வேணும்னு தான் பண்ணுறா. இன்றைக்கி ஸ்கூல் கட் அடிக்கிறது தான் அவள் வேணும்னு பண்ணுறா. போய் சொல்லுங்கங்க, நீங்கள் தான் இப்படி செல்லம் கொடுத்து கெட்டு போய் கெடுக்கிறா. அவள் நீங்கள் தான் சொல்லணும். வயன் இந்த டைமில் நீ எதுக்கு இப்படி கத்தினே இருக்க? இப்போது என்ன பண்ணுறது நான்? செக்கப்புக்கு வேறு போகணும். இப்போ நான் 6 மந்த்ஸ் செக்கப்புக்கு போனேங்க. நான் வரவே மாட்டேன், டைம் வேறு ஆகுது எனக்கு. அப்போ தான் நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணி நான் கிளப்ப முடியும். பாருங்கள் அவள் எதுவும் ரெடி ஆகலை. அவளுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கே எனக்கு 5 மினிட்ஸ் ஆகும். அந்த 5 மினிட்ஸ் அவள் பாத்ரூம்லேயே உட்காந்து நான் எப்படி வருது? அவள் வேணும் தான் பண்ணுறா. போய் உட்காந்து ஒளிஞ்சிக்கிட்டான் அந்த பாத்ரூமில் போய். அசிங்க பிடிச்ச வேலையை பாத்ரூம்லேயே போய் ஒளிஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்கா. அப்போது வெளில வந்து அம்மா எனக்கு வயிறு வலிக்குதா? எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுடி, எனக்கு வயிறு வலி வந்து எனக்கு குழந்தையே வந்துடும் பல வயசுலேருந்து. ஒழுங்காக வந்துடும், அவ்வளோதான். தள்ளியை கொட்டி சாவடிச்சிருவேன் நான். என்னடி பேசுகிறேன் பொண்டாட்டி பொண்ணுக்கிட்ட போய்? இல்லைண்ணா என்னங்க நீங்கள் வேறு நீங்கள் வராதிங்க நடுவில்லாம். அதுக்கப்புறம் நான் அதை கேட்டுறேன் போகிறேன். டென்ஷன் ஏற்றாதீங்க இந்த டைமில். என்ன அதாண்டி பொண்டாட்டி சொல்கிறேன், எதுக்கடி டென்ஷன் ஆகிற? நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் பொண்ணை நீயே ரெடி பண்ணிவிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வைங்க, நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒயின் ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போய்ட்றா. அப்போது தயாங்க வந்து சரிதாங்க நம்ம வா, நான் உன்னை ரெடி பண்ணி விட்றேன், அப்பா ரெடி பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவர் ரெடி பண்ணி விட்றாரு. ரெடி பண்ணி விட்டு அப்புறம் யூனிஃபார்ம்லாம் போட்டு பார்த்தியா பொண்ணை பார்த்தியா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன், நீ தான் ஓவராக சீன் போடுற. உங்ககிட்ட நம்மளாம் சமத்தாக தான் இருக்கா, என்கிட்ட தான் பேயாட்டம் ஆடுறா. ஐயோ எனக்கு அப்படியே பிபி எகிரம் போட, எனக்கு சுகரே வந்துடும் போட, என்னால் முடியல சொல்லி திட்டினே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து அம்மா சோறு கொடு, அம்மா சோறு கொடு, அம்மா எனக்கு சோறு கொடு. முன்னாடி சோறு மோருன்ற சாப்பாடு கூட பிரேக்ஃபாஸ்ட் கொடுன்னு சொல்லணும். எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன், இப்படியே சொல்லி கொடுக்குறாங்க ஒன்று. அம்மா சோறு கொடு, அம்மா சோறு கொடு, கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒழுங்காக எடுத்து வைக்கிறா. அப்போ அந்த ஸ்பூன் அப்படி நகர்ந்துருக்கும். அம்மா பாரு ஸ்பூன் எப்படி நகர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு அது ஒழுங்காக வை. ஏய் என்னடி கோலங்கத்தில் உசுரை வாங்கின்னு இருக்க நீ? அம்மா அது ஒழுங்காக இது கரெக்டாகவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயின் மாதிரியே பண்ணுறா. அப்போது பார்க்க ஜாடை அப்படியே தயாங் மாதிரியே இருக்குது, ஆனால் ஹேபிட்டெல்லாம் ஒயின் மாதிரியே இருக்குது. அப்போது சொல்கிறான், ஏய் ஒயன் அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் காட்டி அவளுக்கு ஓசிடி இருக்கா இல்லையான்னு போய் பார்க்கலாம்ல. அவளுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை ஷிஷாவுக்கு. அவளுக்கு ரொம்ப திமிரு. நான் பண்ணுறதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறானாமா. அப்போ தான் உங்களுக்கும் அவன் மேலே நல்லா பாசம் வருமா. இப்போ எனக்கு லவ் பண்ணுறீங்களே நீங்கள், கொஞ்சம் விளையாடுறீங்களே என்கிட்ட, அதுக்கு அவளுக்கு பொறுக்கலை. அப்பாவும் எனக்கும் மேலே கொஞ்சணும், எனக்கும் எங்கள் அப்பா உன்னை விட என்னை வந்து ரொம்ப வந்து மேலே பாசம் காட்டணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான். அதுக்கு அது இந்த பழக்கம் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவள் நினச்சின்னு இருக்கா. ஆனால் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு தானே தெரியும். அப்போது தயாங்க வந்து பொண்டாட்டி குழந்த இருக்கா, கம்முன்னு இரு, தெரியும். அப்படியே என்ன பண்ணுறா ஒயின் அப்படியே வந்து கிளாக்கை பார்க்குறா. ஐயோ பஸ்ஸு போயிடுச்சு. உனக்கு இருக்கு இஷா, பாரு நீ பஸ்ஸே போயிடுச்சுடி, இப்போ எப்படி நான் போய் ஸ்கூலில் விடுறது? என்னாலலாம் முடியாது, நான் வேறு செக்கப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி திட்டினே இருக்கா. அப்போவே வந்து
பொண்டாட்டி டென்ஷன் ஆகாத, நான் போய் கூப்பிட்டு போய் விட்டு வந்துடுறேன், எதுக்கு நீ டென்ஷன் ஆகாத விடு. இப்போ எனக்கு செக்கப்புக்கு எப்போ போகணும்? போகலாம், நான் போய் கூப்பிட்டு போய் விட்டு வந்துடுறேன். அவள் ஸ்கூல் போகிறதுக்கே 1/2 hour ஆகும் தயாங்க. என்ன தயாங்க இவள் எப்படி பண்ணுறா? உசுரை வாங்குறதுக்கே வந்திருக்கா. இப்போ இது வேறு வயிற்றுல இருக்கா, இது எவ்வளோ உசுரை வாங்க போதோ எனக்கு தெரியல. குழந்தை அப்படி சொல்லாத. ஆமாம், குழந்தை வந்துட்டு வேறு பாசம். அது எப்படி தானோ, குழந்தைக்கு முன்னாடி பொண்டாட்டின்றது, குழந்தைக்கு அப்புறம் குழந்தைன்றது. இந்த ஆம்பளைங்களே எப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா, மறுபடியும் அந்த கேரக்டர் எடுத்து நறுக்குன்னு வெட்டுறா. அதுக்கப்புறம் வியும் வந்து ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இஷாவை வந்து அப்படியே வெளியே நிற்க வச்சுட்டு அப்படியே வந்து வி வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்து அப்படியே வந்து ஒயின் அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு, பொண்டாட்டி எதுக்கிட்ட டென்ஷன் ஆகுற, போங்க தாயா, உங்களுக்கு இஷா தானே முக்கியம். அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கிறதும் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவள் தான் நீங்கள் பாசம் காட்டுவீங்க, எனக்கெல்லாம் காட்ட மாட்டீங்க. அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போயிடுவேன். அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் கிஸ் வைக்கிறாரு. இப்போல்லாம் பாருங்கள், கன்னத்துலலாம் கிஸ் வைக்கிறீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து கோச்சிக்கிறா. அப்போ அப்படியே திருப்பி விட்டுட்டு, என்னவா என்னோடய ப்ராப்ளம், எதுக்கு டென்ஷன் ஆகிற, உனக்கு தெரியும்ல ஆல்ரெடி உனக்கு பிபி எகிரி கிடக்குது, இன்னொன்று டென்ஷனாக இன்னும் பிபி எகிரிடும். அதுக்கப்புறம் உனக்கு பாரு, நார்மல் டெலிவரிலாம் ஆகாது, ஆப்ரேஷன் தான் ஆகும். அதுதான் தெரியுது ஜாயாங்க, ஆனால் டென்ஷன் ஆகுது எனக்கு. வயன், நான் நல்லா பார்த்துக்கலையாடி, நான் உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிட்டேன்னா என்ன, என்னோடய லவ்வில் ஏதாச்சும் நான் உனக்கு ஏதாச்சும் குறை வச்சிட்டேன்னா என்ன வயன், நீ எப்படி ஃபீல் பண்ணுற? எங்க லூஸா நீங்கள்? அப்படிலாம் இல்லை, இங்கே பாருங்கள், என்னோடய ஐலைனர் கலையவே இல்லை, அப்படியே ஃபுல்லாகவே இருக்குது. என் காஜல் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. கலைஞ்சிருந்தால் எனக்கு இப்படி மாதிரி கருப்பாக இருந்திருக்கு, அந்த மாதிரி இருக்கா? இல்லைல்ல, அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன அப்படியே ஹாப்பியாக பார்க்குறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, கன்னத்தில் வந்து இப்படி கிஸ் பண்ணுறா. அப்போது வி வந்து, லிப்ஸ்டிக் போட்டிருக்கியா என்ன? இல்லையே. போட்டிருக்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பார்க்குறாரு. அப்படியே வந்து ஒரு உதட்டு வந்து அப்படியே வந்து லைக் சின்ன படுற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி கேட்குறாரு. நான் லிப்ஸ்டிக்லாம் போடலையே. அப்படியா? நான் புத்தம் கொடுப்பேன் தானே நீ லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன்? அப்படிலாம் இல்லையே, நான் லிப்ஸ்டிக்லாம் போடலையே. நான் காலங்காலத்தில் எப்படி லிப்ஸ்டிக் போடுவாங்க? ஐலைனர் போட்டிருக்கேன், காஜல் போட்டிருக்கேன், லிப்ஸ்டிக் போடாமல் இருப்பியா என்ன என் பொண்டாட்டி? வேணும் தானே போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து கலாய்க்கிறாரு. அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அப்படியே மழுப்புறா. அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம வி வந்து அப்படியே கன்னத்தை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்போ அங்கேருந்து இஷா வந்து, அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, டைம் ஆகிடுச்சு, அம்மா கிட்ட அப்புறம் கொஞ்சிக்கோங்க, நீங்கள் வாங்க. அப்படியே வி வந்து கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு, இருடி தங்கம் வரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. அப்போ சீக்கிரம் வாங்கப்பா, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தினே இருக்கா. போங்க இஷா கூப்பிட்றா. அதுக்கப்புறம் அவள் உள்ளகில வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துருவா. இப்போ வரைக்கும் அவள் ஏதோ நினச்சின்னு இருக்கா, ஆனால் நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி விட்றா ஷோல்டர் பிடிச்சி. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவர் திரும்பி நின்று, வயன் லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஸ்மைல் பண்ணுறா. ஸோ ஹாப்பி என்டிங். ஐ திங்க் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி சிம்பிளாக தான் நான் பண்ணேன். ஒரு எப்படி சொல்கிறதுனா, டக்குன்னு வந்து ஒரு ஸ்டோரி அப்படி தான். ரொம்பலாம் நான் திங்க் பண்ணி அதுக்கெல்லாம் டைம்லாம் எடுக்கலை. டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுக்கிற மாதிரி தான். பிகாஸ் வந்து அந்த தயங்க போடவே இல்லை, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் நான் வந்து 3 days வேறு ஆகிடுச்சு ஹாரர் ஸ்டோரி போட்டு. என்னடா ரொம்ப கேப்பாக வருது இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் தயாங் ஒன் ஷாட் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சீக்கிரம் வந்து ஹாரர் ஒன் ஷாட்டும் வந்துடும். நான் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் ஷாட்டில் கொஞ்சம் லேக் அண்ட் மிஸ்டேக் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். அது செகண்ட் ஷாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மேபி செகண்ட் ஷாட் தான் ஃபைனலாக இருக்கும்னு தெரியல. 3 ஷாட் சொன்னேன், 2 ஷாட்டை முடிச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் ஷாட்டே 2 hours கிட்டே இருக்குது. ஸோ அதான் செகண்ட் ஷாட் வந்து ஃபைனல் ஷாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மேபி எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் ரெக்கார்ட் பண்ணலை. ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா என்னென்னு சொல்லிட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன். அதில் நான் சொல்லிடுவேன், தமிழில் என்ன போட்டுறேன், ஃபைனல் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவ்வளோதான். இப்படிக்கு உங்கள் சேரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 사랑해요.